சுஜாதா அவர்களின் ஜே.கே. ஜே.கே. தன்னை பற்றி சொல்லிக்கொள்ளும் ஒரு முக்கியமான மனிதரை சந்திக்கும் சில நோட்டுகள் கைமாறும் முதல் அத்தியாயம். ஏதோ ஒரு காலநிலையில் துவங்க வேண்டி இருக்கிறது. எங்கே துவங்கலாம்? துவங்குவது என்ன? துவங்குவது ஆரம்பிப்பதற்கு முன் இந்த இடத்திலேயே நிறுத்திவிட்டு ஜனகணமன பாடினால் என்ன என்கிற ஆசை பிரதானமாக இருக்கிறது. செய்யலாமா? எழுந்து நில்லுங்கள். ஜனகணமன அதிநாயக. இருங்கள், உட்காருங்கள். மறுபடி என்னை பற்றி எழுத்தில் சொல்ல வேண்டிய கட்டாயமோ முக்கியத்துவமோ எதுவும் எனக்கு இல்லை. ஆனால் நான் அவ்வளவு சாதாரணனும் அல்ல. எனக்கு சில நிகழ்ச்சிகள் நிகழ்ந்தன. அவைகளை நிகழ்ந்த வரிசையை சொல்கிறேன். நான் அதை சொல்லும் விதத்திலிருந்தே என்னை சற்று வேறுபட்ட ஆசாமி என்று நீங்கள் ஊகித்திருக்கலாம். நீங்கள் என்று யாரை வைத்து பேசுகிறேன் என்று தெரியவில்லை. நீங்கள் யார்? நீங்கள் இப்போது இந்த வரியை, இந்த எய்யண்ணாவை படிக்கும் நீங்கள் யார்? உங்கள் பெயர் என்ன? ராமமூர்த்தி, பெர்னாண்டஸ், கலா, சரஸ்வதி, நளினி, வசந்தி, கிருஷ்ணசாமி, சாலமன் ராஜ், ஜெஸ்லியா, சையத். நீங்கள் ஏன் இந்த பத்திரிகையை எடுத்து இந்த பக்கத்தை படிக்கிறீர்கள்? எந்த சூழ்நிலையில் படிக்கிறீர்கள்? உங்கள் சரித்திரம் என்ன? நீங்கள் கவலைப்பட்டது உண்டா? மணலில் நடந்தது உண்டா? என்னை போல் கையில் உள்ள மோதிரத்தை விற்று டாடா எவஸ்கியின் கரமசாவ் புத்தகத்தை வாங்கி படித்திருக்கிறீர்களா? என்னை போல விமானத்தை ஓட்டி இருக்கிறீர்களா? என்னை போல விபத்தில் உருண்டு 3 நாள் நினைவற்று படுத்திருக்கிறீர்களா? என்னை போல அடிபட்டிருக்கிறீர்களா? அடித்திருக்கிறீர்களா? நம்பியதுண்டா? சொல்லுங்களேன். நீங்கள் தனிப்பட்டவர்கள்தான். நான் ஏதோ இந்த கதையை படிக்க வேண்டும் என்பதற்கு உங்களுக்கு ஐஸ் வைப்பதாக நினைத்து கொள்ள வேண்டாம். நாம் எல்லோரும் தனிப்படத்தான் தவம் கிடக்கிறோம். பிரபலமெய்தும் ஆசை எல்லோருக்கும் இருக்கிறது. கூட்டத்தில் ஒருவன் இல்லை, நான் சற்று வேறுபட்டவன் என்று பெயர் வாங்கத்தான் எவ்வளவோ அல்லாடுகிறோம். பூதலமெல்லாம் அலைந்து மாதருடனே கலந்து பூமி தனில் வேணும் எனும் பொருள் தேடி நான் தேனீக்களின் சுறுசுறுப்புக்கு காரணம் ஒரு நாள் ராணியாக ஆகலாம் என்கிற ஆசைதான் என்று நினைக்கிறேன். 4 பேர் பல்லக்கு தூக்குபவர்கள் இருந்தால் அதிலும் ஒரு சீனியர் இருப்பான். இமாலயத்தின் பனிப்படலத்தில் 300 சோல்ஜர்கள் ஒரே விதமாக உடையணிந்திருந்தால் அதிலும் ஒருவன் ஹார்மோனிகா வாசிப்பான். அல்லது கூடாரத்துக்கு சென்று கைகளை சுட வைத்து கொண்டு கவிதை எழுதுவான். தனித்தன்மை எய்த நமக்கெல்லோருக்கும் மோகம் இருக்கிறது. நான் என்ற சொல்லே எவ்வளவு தூரம் என்னை மற்றவர்களிடமிருந்து பிரித்து விடுகிறது. நான், நீ அல்லடா முட்டாளே. நான் ஏதும் பிரபலத்தை நாடி நயகராவுக்கு குறுக்கே கம்பி போட்டு அதன் மேல் நடக்கவில்லை. ஆஸ்வால்ட் போல கென்னடியை சுட்டுவிட்டு கொட்டை எழுத்துக்களில் உலகத்து செய்தித்தாள்கள் எங்கும் எரியவில்லை. நான் ஜே.கே. என்னை ஜே.கே. என்று கூப்பிடுங்கள். ஒரே வார்த்தை. ஜே தனி, கே தனி இல்லை. ஜே.கே. அவ்வளவுதான் என் பெயர். அந்த சுருக்கத்தில் ஓர் அந்யோன்யமும் அவசரமும் இருக்கிறது அல்லவா? ஜே.கே. நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் ஜே.கே. பைலட், ஸ்டண்ட் நடிகன், காதலன், அடிப்பட்டவன், அடிப்பவன், எல்லாவற்றையும் ஒரு முறை பதம் பார்த்தவன், அழாதவன், அனாதை, திகட்ட சந்தோஷம் கொண்டவன், அந்தந்த கணங்களில் வாழ்பவன், முட்டாள், கெட்டிக்காரன், எதிர்காலத்தை பற்றி எச்சரிக்கையோ கவலையோ இல்லாதவன், கல்யாணம் ஆகாதவன். ஜே.கே. என்னை பின்பற்றாதீர்கள், என்னை படியுங்கள். பை ஆல் மீன்ஸ் கோ அஹெட். ஆனால் என்னை பின்பற்ற வேண்டாம். என்னை படிப்பதால் ஏதோ பிரயோஜனத்தையோ வாழ்க்கையை அமைக்க உபதேசத்தையோ உபதேச ரத்தின மாலையையோ எதிர்பார்க்காதீர்கள். நான் எழுதுவது திருக்குறள் இல்லை. நான் பார்த்த ஜனங்கள் ஞானிகள் இல்லை. எனக்கு நிகழ்ந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இல்லை. எனவே இந்த கதையில் நீதி தேடுபவர்களுக்கு சரியாக 3 நிமிடங்கள் தருகிறேன் விலகுவதற்கு. 3 நிமிஷம். மற்றவர்கள் மேலே படிக்கலாம். காலை நேரம், சாதாரணமான காலை நேரம். டில்லியில் நான் அப்போது இருந்தேன். இப்போது அங்கில்லை. அப்போது என் பாட்டுக்கு என் வேலையை கவனித்துக் கொண்டு ஒருவரையும் வம்பிழுக்காமல் டிரான்சிஸ்டரில் நிக்சோடெர்ம் விளம்பரத்தை கேட்டுக்கொண்டு எதையோ படித்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தேன். அப்போது ஆரம்பித்தது வினை. அதற்கு முன் என் சொந்த விவரங்கள். இன்னும் கொஞ்சம் சலித்துக் கொள்கிறீர்களா? போர் அடிக்கிறதா? சுறுசுறுப்பான சார். அப்படியென்றால் மறுபடியும் டைம் கொடுக்கிறேன். படிக்காதீர்கள். வேண்டாம், விட்டுவிடுங்கள். குவிட்.
ஹலோ, இன்னும் என்னிடம் பிடிவாதமாக இருக்கிறவரே, நீர் என் நண்பர் அல்லது நீ என் சிநேகிதி. வா என் உலகத்துக்கு. உன்னை எனக்கு பிடிக்கிறது. சமயம் வரும்போது உன்னை ஏரோப்ளேனில் அழைத்து செல்கிறேன். வருகிறாயா? எங்கே இருந்தேன்? சுய விளம்பரங்கள். நான் ஒரு விமானி என்றால் உடனே ஜம்போ ஜெட், ராஜஸ்தான் உடையில், பனிப்பெண்கள், ஷாம்பேன் பிஃபார்ம், யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ், அவினாஷ் ராஜேஷ், தேவி என்று கற்பனை செய்ய வேண்டாம். நான் ஓட்டும் விமானம் ஒரு சின்ன விமானம். அதன் இறக்கையில் மருந்தடிக்கக்கூடிய சாதனங்கள் மெல்லிய குழாய் வடிவத்தில் இருக்கும். 2 பேர் உட்காரலாம். மருந்து டேங்க் பின்னால் இருக்கும். டில்லி, பஞ்சாப், உத்தரப்பிரதேசங்களில் கோதுமை, கரும்பு, நெல் வயல்களுக்கு பூச்சி மருந்து அடிக்கும் விமானம். சப்தர்ஜங் விமான நிலையத்திலிருந்து கிளம்பி 1500 அடியில் பறந்து சிவப்பு முண்டாசுடன் அடையாளத்துக்கு நிற்கும் விவசாயிகளை நோக்கி விர்ரும் என்று இயங்கி 50 அடியில் பறந்து மருந்தை சிதற அடித்துவிட்டு மறுபடி ஏறி மறுபடி இறங்கி 100 அடி தள்ளி மறுபடி 3 வரிகளுக்கு முன் சேர்ந்து கொள்ளவும். பேஜாரான வேலை. பிழைப்புக்கு எத்தனையோ காரியங்கள் செய்கிறோம். நிறைய பணம் செலவழித்து லைசன்ஸ் எடுத்தபோது 2000 சம்பளமும் தினத்துக்கு 1 மணி நேரம் வேலையும் தான் கனா கண்டேன் தோழி. பாழாய் போகிற அரசாங்கம் எங்கேயோ ஒரு சைபர் சேர்த்து தப்பு கணக்கு போட்டுவிட்டு ஏகப்பட்ட பைலட்டுகளுக்கு பயிற்சி கொடுத்துவிட்டு கடைசியில் அவர்களுக்கு வேலை கொடுக்க முடியாமல் மிஞ்சிவிட்டவர்களில் ஒருவன் ஆகிவிட்டேன். நானாவது பரவாயில்லை. என் சக பைலட் ஒருவன் பெட்ரோல் பங்கில் எத்தனை லிட்டர் சார் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறான். நான் என்னை பின்பாகத்தில் தூக்கிவிட மந்திரிகளோ எம்பிக்களோ இல்லை. கடைசியில் பிளான்ட் புரொடக்ஷன் டைரக்டரேட் என்ற ஒரு மத்திய சர்க்கார் டிபார்ட்மெண்டில் கான்ட்ராக்ட் பைலட் தேவை என்று விளம்பரம் செய்திருந்தார்கள். அதிலும் எத்தனையோ கஷ்டப்பட்டு எத்தனையோ வாசலில் நின்று எத்தனையோ சிரித்துவிட்டுத்தான் கிடைத்தது ஓட்டை விமானம். நானே சகலமும், பைலட், இன்ஜினியர், ரேடியோ மெக்கானிக் எல்லாம். ஆனால் அதிலும் த்ரில் இல்லாமல் இல்லை. என்னுடன் ஒரு தடவை வந்து பார். மன்னிக்கவும், பாருங்கள். தந்தி கம்பத்தில் குந்தி இருக்கும் குருவிகளை சிதற அடித்து பறந்து பாருங்கள். இந்த த்ரில் தெரியும். எனவே நான் ஒரு குட்டி விமானி. என் அறையில் அந்த ஞாயிற்றுக்கிழமை டிரான்சிஸ்டர் கேட்டுக்கொண்டிருந்த போது இந்த கதையின் அனுபவங்கள் தொடங்கின. அறை கதவை யாரோ தட்டினார்கள். திறந்தேன். ஓர் அழகான பெண். மார்பில் சாரி நழுவ, உதடுகள் சற்றே திறந்திருக்க, நடுவே பற்கள் அழகாக வரிசையாக ஒளிர நின்று கொண்டிருப்பாள் என்றுதானே எதிர்பார்த்தேன். தப்பு. ஒரு கிழவர். ஜெயராஜ் கவனிக்கவும். கிழவர் உள்ளே நுழைந்ததும் இன்னும் கிழவராக தோற்றமளித்தார். அவர் தலைமயிர் கலைந்திருந்தது. கண்ணாடி மூக்கில் சரியாக நிற்கவில்லை. பையில் 7-8 பென்சில்கள் வைத்திருந்தார். விரல்களில் இங்க் கரை படிந்திருந்தது. மூக்கு நுனி சிவந்திருந்தது. அவர் மீசையை எங்கோ பார்த்த ஞாபகமாக இருந்தது. குட் மார்னிங் என்றேன். நீங்கள்தான் பைலட் இல்லையா? ஆம், நான் ஒரு பைலட். உங்கள் பெயர்? ஜேகே. வெறும் ஜேகே? எல்லோரும் கேட்கும் கேள்வி. வெறும் ஜேகே. கால் மீ ஜஸ்ட் ஜேகே. நீங்கள்? என் பெயர் பரமேஸ்வரன். டாக்டர் பரமேஸ்வரன். நான் ஒரு ஜியாலஜிஸ்ட். அப்படியா? சந்தோஷம். உட்காருங்கள். ஜியாலஜிஸ்ட் என்றால் என்ன தெரியுமா? தெரியும். என்ன? சொல்லுங்கள். தயக்கத்துக்கு பின் நீங்களே சொல்லுங்கள் என்றேன். எனக்கு நீங்கள் ஒரு வேலை செய்ய வேண்டும். சொல்லுங்கள். அவர் சுற்றுமுற்றும் பார்த்தார். நாம் தனியாக இருக்கிறோமா? டிரான்சிஸ்டர் இருக்கிறது என்றேன். நான் சொல்ல போவது மிக முக்கியமான விஷயம். அருகே வாருங்கள். என்ன செய்ய வேண்டும் என்றேன். மிகச் சிறிய எழுத்துக்களில். உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? அதை பற்றி என்ன உங்களுக்கு? இல்லை, 2500 ரூபாய் உங்களுக்கு அதிகமான தொகையா குறைவான தொகையா? சம்பளமா? இல்லை, ஒரு நாள் வேலைக்கு 2500 ரூபாயா? ஆம். விசில் அடிக்கலாமா? 2500 ஒரு பிளைட்டுக்காகவா? யாரை அழைத்து போக வேண்டும்? யாரையும் வேண்டாம். ஒரு சிறிய சாதனம். அதை உங்கள் விமானத்தில் கொண்டு வர வேண்டும். என்ன சாதனம்? கேமராவா? இல்லை, ஒரு சிண்டிலேஷன் கவுண்டர். வெடியா? சாச்ச, நீங்கள் என்னை தப்பாக நினைக்கிறீர்கள். நான் ஒரு ஆராய்ச்சியாளன். நான் செய்திருக்கும் ஆராய்ச்சி இந்த தேசத்துக்கு முக்கியமானது. ஆனால் மிஸ்டர் ஜேகே, இதில் கொஞ்சம் ரகசியம் தேவையாக இருக்கிறது. எங்கிருந்து கொண்டு வர வேண்டும்? மோங்கா என்றார் பரமேஸ்வரன். ஏங்கா? மோங்கா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு டவுன்.
நாளை நீங்கள் மருந்து அடிக்க அந்த இடத்திற்கு அருகில் செல்கிறீர்கள் என்பது உங்கள் ஆபீஸ் மூலம் தெரிய வந்தது. மோங்காவில் ஒரு பழைய 2ஆம் உலக யுத்த காலத்து விமான நிலையம் இருக்கிறது. உபயோகப்படாத ஸ்ட்ரிப் அது. அதில் நீங்கள் இறங்க வேண்டி இருக்கும். உங்கள் சின்ன விமானத்தில் அது முடியும் என்று நினைக்கிறேன். இறங்கினவுடன் எங்கள் கம்பெனி ஆட்கள் வந்து உங்கள் விமானத்தில் அந்த கருவியை பொருத்துவார்கள். பொருத்தினவுடன் நீங்கள் கிளம்பி நேராக டெல்லி வந்துவிட வேண்டும். சப்தர்ஜங் விமான நிலையத்தில் நாங்கள் வந்து அந்த சாதனத்தை கழற்றி கொண்டு சென்று விடுவோம். அவ்வளவுதான் வேலை. 2500 ரூபாய். நான் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன் சற்று நேரம். டாக்டர் பரமேஸ்வரன், டாக்டர் ஜே.கே., நான் உங்களை பரமேச்சு என்று கூப்பிடலாமா? ஐ பெக் யுவர் பாடன். மறவுங்கள். இந்த விவகாரமே எனக்கு கொஞ்சம் நிழலாக தெரிகிறது. ஏன்? நான் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறீர்களா? வித் பிளஷர் ஜே.கே. மோங்கா. அந்த மோங்காவில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அங்கே என்ன வேலை? மோங்கா டவுனில் எங்கள் தொழிற்சாலை இருக்கிறது. எங்கள் என்று பன்மையில் பேசுகிறீர்கள். யார் எங்கள்? எங்கள் கம்பெனி. என்ன கம்பெனி? ஏஸ் எலக்ட்ரானிக்ஸ். நீங்கள் இதை ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் அந்த கருவி, அது என்ன பெயர் சொன்னீர்கள்? சிண்டிலேஷன் கவுண்டர். அது என்ன செய்யும்? ஒரு சிண்டிலேட்டரின் மேல் அயனைசிங் ரேடியேஷன் பட்டால் அதிலிருந்து ஏற்படும் வெளிச்ச பிளாஷுகளை போட்டோ மல்டிப்ளேயர் வைத்துக்கொண்டு எண்ணுகிறது. நான் சிரித்தேன். பரமேஷ் ஓல்டு பாய், இந்த வேலை வேண்டாம். அது என்ன செய்யும்? மிக எளிய சுலபமான பாஷையில் 2 வயது குழந்தைக்கு கூட புரியும்படியாக படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். அவர் யோசித்தார். ரேடியம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் என்று வாட்சை காட்டினேன். அதுபோல யுரேனியம், தோரியம் எல்லாம் விலையுயர்ந்த உலோகங்கள். அதை கண்டுபிடிக்கிறது இந்த சாதனம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். போட்டோ கீட்டோ என்று சொன்னீர்களே. சேச்சே, நீங்கள் கேமரா என்று நினைக்கிறீர்கள். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அது ஒரு பெட்டி. ஒரு பென் ரெக்கார்டர் இருக்கும். அவ்வளவுதான். ஏன் கேட்கிறேன் என்றால், நாளைக்கு நான் பறக்க போகும் ரூட் நேபாள் எல்லைக்கு அருகில் செல்கிறது. சற்று ஜாக்கிரதையாக. அவர் வாய்விட்டு சிரித்தார். சேச்சே, என்ன இது? நான் சொல்வது ஆராய்ச்சி கருவி. நீங்கள் வேறு ஏதோ எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப சுலபமான வேலை. ஒரு சாதனத்தை விமானத்தில் கொண்டு வர வேண்டும். அவ்வளவே. தென் why all this hush? புரியவில்லை. ஏன் ரகசியம்? ஏன் இத்தனை பணம்? ரகசியம். இது முக்கியமான ஆராய்ச்சி. மற்ற போட்டி கம்பெனிகளுக்கு லீக் ஆகிவிடக்கூடாது. இந்த கருவி சரியாக வேலை செய்கிறதா என்று பரிசோதித்து பேட்டன்ட் எடுத்து விட்டால் எங்கள் கம்பெனிக்கு ஏகப்பட்ட லாபம் ஏற்படும். முக்கிய ஆராய்ச்சி. அதனால் அத்தனை பணம். இந்த கருவியை டெவலப் செய்வதற்காக இதுவரை 3.5 லட்சம் செலவாகி இருக்கிறது தெரியுமா? மற்றொரு கேள்வி. அதை ரயிலில் எடுத்து வர முடியாதா? ஜீப்பில் எடுத்து வர முடியாதா? அதில் பிரயோசனம் இல்லை. இந்த கருவி ஏரியல் சர்வேக்கான கருவி. விமானத்தில் கொண்டு வருவதன் மூலம் மிகப்பெரிய பரப்பை கவர் செய்யலாம். ஒரே ஓட்டில் கண்டுபிடித்து விடலாம். புரிகிறதா? புரியவில்லை. ஆனால் 2500 ரூபாய் புரிகிறது. முன்பணம் தேவையா என்று தன் பைக்குள் கைவிட்டு சில புதிய 100 ரூபாய் நோட்டுகளை எண்ண ஆரம்பித்தார். இந்த ஆராய்ச்சியினால் நம் நாட்டுக்கு மிகுந்த நன்மை விளைய போகிறது. உங்களுக்கு தேசபக்தி இல்லையா? அவருடன் நானும் 1000 வரை எண்ணினேன். என்ன செய்ய வேண்டும்? 3 தடவை ஜெய்ஹிந்த் சொல்ல வேண்டுமா? வேடிக்கையாக பேசுகிறீர்கள் என்று சிரிக்காமல் 100 ரூபாய் நோட்டுகளை என்னிடம் நீட்டி, 1000 ரூபாய் இருக்கிறது. நாளைக்கு நீங்கள் மருந்து அடிக்க செல்லும் போது மோங்காவில் ஒரு தடவை இறங்குங்கள். ஏஸ் எலக்ட்ரானிக்ஸ் என்ற கம்பெனி ஜீப் தயாராக இருக்கும். அவர்கள் உங்களிடம் கவுண்டரை கொடுப்பார்கள். அதை எப்படி இயக்குவது என்று சொல்லி தருவார்கள். சப்தர்ஜங்கில் வந்து இறங்கினதும் எனக்கு பெட்டி கிடைத்ததும் பாக்கி பணம். சம்மதமா? சம்மதம் என்று வாங்கி கொண்டேன். உங்களை எனக்கு பிடித்திருக்கிறது. உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. குட் டே. வருகிறேன். ஏற்றுக்கொண்டு விட்டேன். மணிக்கொடி காலத்து எழுத்தாளர்கள் கதைகளில் விதி சிரிக்குமே, அதுபோல அப்போது என் அறையில் அலமாரி ஓரத்தில் ஹேர் ஆயில் பாட்டில் அருகில் விதி சின்னதாக உட்கார்ந்திருந்தால் சிரித்திருக்கும். 3 தினங்களில் நான் கைதாக போவதை நினைத்து ஜே.கே. தன் விமானத்தில் உங்களை அழைத்து செல்லும் 2ஆம் அத்தியாயம். திங்கட்கிழமை காலை எப்போதும் போல புலர்ந்தது.
சூரியன் எப்போதும் போல எழுந்தான். வேலையில்லாத இளைஞர்கள் எப்போதும் போல கியூக்களில் நிற்க தயாரானார்கள். கிறிஸ்டல் துல்லியமான காலை. ஆகாயம் மேகமற்ற வெண்ணிலம் மேலாக்கு. நான் சப்தர்ஜங் சென்றேன். சப்தர்ஜங் விமான நிலையத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? பார்த்திருக்கிறவர்கள் அடுத்த பாராவுக்கு செல்லவும், பார்க்காதவர்கள் கேட்கவும். ஒரு காலத்தில் இந்த விமான நிலையம் செல்வாக்காக இருந்தது. அப்பொழுதெல்லாம் விமானங்கள் இவ்வளவு பெரியதாக இல்லை. ஏதோ ஒரு டக்கோட்டா, இன்னொரு டக்கோட்டா, சின்ன சின்ன பயிற்சி விமானங்கள் என்று பயந்து பறந்து கொண்டிருந்தன. நிலையம் டில்லி நகரின் வயிற்றில் இருக்கிறது. சுற்றிலும் சிக்கென்று வீடுகள், நடுவே ஒரு பச்சை பேசின் போல நிலையம். இதை மூடுவதற்கு பல பேர் உற்சாகமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் பாசஞ்சர் விமான போக்குவரத்து முழுவதும் பாலம் விமான நிலையத்திற்கு சென்று விட்டது. இங்கே பறப்பது ஒரு சில பயிற்சி விமானங்களும், இன்னொரு சில கிளைடர்களும், என்னை போல உபரி பைலட்டுகளின் அழுக்கு விமானங்களுமே. எனவே விமான நிலைய கட்டடமும் சற்று சிதிலமாக இருப்பதில் ஆச்சரியம் இல்லை. ஒரே ஒரு புக் ஷாப் இருக்கிறது. அதில் கடைசியாக 1954 வருடத்து வீக்லியும் சில கந்தல் நாவல்களும் கிடைக்கும். அதாவது கடை திறந்தால், ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே போனால், உம்மேல் ஒட்டடை படிவதற்குள் வெயிட்டர் வந்தால் அன்று உன் அதிர்ஷ்ட தினம். மாடியில் கொஞ்சம் சலசலப்பு இருக்கும். அதிகாரிகளும் சாதனங்களும் நிரம்பி இருக்கும். ஏனென்றால் இது டில்லி ஏரியாவுக்கு கண்ட்ரோல் சென்டர். மாடிக்கு சென்று என்னுடைய பிளைட் பிளானை நிரப்பினேன். டிராபிக் கண்ட்ரோல் ஆபீசர் என்னை பார்த்து சிரித்தார். தினம் போலத்தானே என்றார். ஆம் என்றேன் சற்று தயக்கத்துடன். தினம் போல நான் பறக்கப் போவதில்லை. இன்று மோங்காவில் இறங்கப் போகிறேன் என்று அவரிடம் சொன்னால் சத்தியமாக கிளியரன்ஸ் கிடைக்காது. சொல்லவில்லை. எனக்கு கொடுத்திருப்பது வயல்களில் மருந்தடிக்க ஒரு பொதுவான கிளியரன்ஸ் பாதையை விட்டு சற்று விலகினால் கூட ரேடியோ மூலம் கூப்பிட்டு ஏர்போர்ஸ்காரர்கள் அதட்டுவார்கள். ஹிண்டன் பக்கம் போனால் மிக்க விமானங்கள் மூக்கருகே கோபமாக சீத்து கொண்டு செல்லும். கேப்டன் என்றார் அவர் அன்பாக. என்னை கேப்டன் என்று கூப்பிட்டதில் எனக்கு சந்தோஷம். எஸ் என்றேன் காதலுடன். என்னை ஒரு நாள் ஜாய் ரைடு அழைத்து கொண்டு போகிறீர்களா? இப்பொழுதே வாருங்களேன். வரமாட்டார் தெரியும். இப்பொழுதா? நான் டியூட்டியில் இருக்கிறேனே என்றார் ஏமாற்றத்துடன். சம் அதர் டைம். நான் தான் தினம் போகிறேனே. அந்த பெண் யார்? அவள் ஒரு டெலிபிரிண்டர் ஆபரேட்டர். திரும்பி பார்க்காமலே சொல்கிறீர்கள். அவள் ஒருத்திதான் இங்கே அழகான பெண். ஓஹா என்று சிரித்தேன். அவரும் சிரித்தார். Can you ask her if she wants a joyride? அவளும் டியூட்டியில் இருக்கிறார். some other time என்று சிரித்தார். bloody conspirator. அங்கிருந்து வானிலை ஆசாமியை போய் பார்த்தேன். அவர் நான் பறக்க போகும் ரூட் முழுவதும் வரைபடத்தில் சுழித்து சுழித்து கலர் பென்சிலால் எழுதி இவ்விடத்தில் இடி மின்னல் மழை இருக்கக்கூடும் என்று சுட்டு விரலால் கண்ணாடி அணிந்த வர்ண பகவான் போல காட்டினார். அப்படியா என்றேன் சீரியஸாக முகத்தை வைத்துக்கொண்டு. தேங்க்ஸ் என்றேன். சந்தோஷத்தோடு வெளிவந்தேன். செத்தாலும் மழை பெய்யாது. ஜாக்கெட் அணிந்து கொண்டேன். ரெஸ்டாரண்ட்டுக்குள் சென்று தென்பட்ட வெயிட்டரை சட்டென்று பிடித்து கொண்டு 2 முட்டை ஆம்லேட்டும் 1-2 ஸ்லைஸுகளும் காப்பியும் ஆர்டர் செய்தேன். அவன் கோழியை தேடி உள்ளே சென்றான். நான் யோசித்தேன். என் பையில் அந்த 100 ரூபாய் நோட்டுகள் மடங்கி பதிந்து இருந்தன. ஏற்கனவே அதில் 160 காலி. ரம்மி பாயிண்ட்டுக்கு 1 ரூபாய் கட்டு முழுக்க ஜோக்கர். 9 பேர் ஆடுவார்கள். ஸ்கூட் பண்ண கூட சந்தர்ப்பம் வராது. எடுப்பான், டிக் பண்ணுவான். ஜப்பானிய விசிறி போல விரித்து பணத்தை கறந்து விடுவார்கள். என்ன சொல்ல வந்தேன்? ரம்மியில் 160 விட்டேனா? பாக்கி 840 ஒரு சில பனியன்களும் ஒரு பேனா கத்தியும் வாங்கி கொண்டேன். அப்புறம் 46 ரூபாய்க்கு புத்தகங்கள் வாங்கினேன். அப்புறம் ஒரு பார்ட்டியை தேடி போகலாமா என்று யோசித்து சமீபத்தில் வரப்போகும் எனது மெடிக்கலை ஞாபகத்தில் இருத்தி கொண்டு மிக நல்ல பிள்ளையாக ரூமிலேயே புத்தகம் படித்து கொண்டிருந்து விட்டேன். ஆம்லேட் வந்தது. சாஸை சேர்த்து கொண்டு ஸ்லைஸை கடித்து கொண்டு முள் குத்தி அதை விழுங்கினேன். நல்ல பசி. இல்லாவிட்டால் இந்த மாதிரி ஆம்லேட்டை சாப்பிடுகிற ஜாதியா நான்? வெயிட்டரை கூப்பிட்டேன். என்ன எண்ணெயப்பா உபயோகப்படுத்துகிறீர்கள்? ஏரோப்ளேன் எண்ணெயா? இல்லை சார், சுத்தமான நெய் என்றான். சுத்தமான பொய் என்று சொல்லிவிட்டு ரூபாய் நோட்டு சில்லறையை விசிறிவிட்டு கிளம்பி நடந்தேன். எஸ்ஓ ஆளிடம் அப்பா தாயே பெட்ரோல் அனுப்பு என்று கெஞ்சிவிட்டு சர்க்கார் துறை அல்லவா என் விமானத்தை நோக்கி சென்றேன். குட் மார்னிங் சார்லி என்றேன்.
சார்லி பதில் சொல்லவில்லை. சார்லி என் விமானத்தின் பெயர். தேக பயிற்சி போல கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். சற்று மண்டி போட்டுக்கொண்டு மூக்கை 45 டிகிரி மேல் நோக்கி உயர்த்துங்கள். அப்படியே இருங்கள். நீங்கள் என் சார்லி போல இருப்பீர்கள். வாத்சல்யாயனரின் காதலனுக்கு தன் காதலியின் ஒவ்வொரு அங்கமும் பரிச்சயமாம். அதுபோல எனக்கு சார்லி பரிச்சயம். சார்லியின் அன்றைய ஆரோக்கியத்தை ஆராய துவங்கினேன். எல்லா பாகங்களும் அதனதன் இடத்தில் இருக்கிறதா என்று பார்த்தேன். மூஞ்சியில் உள்ள புரொப்பெல்லரை கையால் சுற்றி வியர்த்தேன். சார்லி கலக் கலக் என்று சொல்ல யாவும் நலம் என்று தெரிந்து கொண்டு இன்ஜினியர் மேனனை தேடிச் சென்றேன். டெய்லி இன்ஸ்பெக்ஷன் சர்டிபிகேட்டை அவர் கையெழுத்திட வேண்டும். மேனன் ஒரு பிரிக்கப்பட்ட டக்கோட்டா என்ஜினின் அடியில் படுத்திருந்தார். அழுக்காக வெளிவந்தார். ஹலோ ஜேகே. ஹலோ. எந்த பக்கம்? உத்தரப்பிரதேஷ். கிராப் ஸ்ப்ரேயிங்? ஆம். நான் உனக்கு மெக்சிகோ தேசத்து மன்னாத்தியின் ஜோக் சொன்னேனா? சொல்லிவிட்டீர்கள். கையெழுத்து போடுகிறீர்களா? எல்லா செக்கும் ஆகிவிட்டதா? ஆம். நான் வந்து பார்க்க வேண்டுமா? விருப்பம் இருந்தால் பார்க்கலாம். ஜேகே, யூ சன் ஆஃப் அ கன். ஐ பிலீவ் யூ. தேங்க்ஸ். கையெழுத்தை வாங்கி கொண்டு சக்கரங்களின் கீழ் கட்டைகளை நகர்த்திவிட்டு ஓர் ஆளை உதவிக்கு அழைத்து விமானத்தை வெளியே கொண்டு வந்ததும் எஸ்ஓ ஆசாமி சின்ன வண்டியுடன் வந்தான். ஜீங்கம் கடித்து கொண்டே ஹோஸை இழுத்து இழுத்து பெட்ரோல் நிரப்பினான். நான் காத்திருந்தேன். 8:30க்கு விமானத்தை கிளப்பி ரன்னப் பார்த்துவிட்டு அப்படியே ரன்வேயை நோக்கி செலுத்தினேன். ரேடியோவை தட்டிவிட்டு சப்தர்ஜங்குடன் பேசி அனுமதி வாங்கி கொண்டேன். ரன்வேயின் முகப்பின் அருகில் நிறுத்தி பிரேக் போட்டு சார்லியை அலற வைத்தேன். 8:42க்கு ரன்வேயில் நுழைந்து கிளப்பி வேகம் பிடித்து மிக வேகமாக 1000 அடிக்கு எவ்வினேன். பாகிஸ்தான் எம்பசி கட்டடத்தின் நீல கோலத்தின் மேல் சாய்ந்து பறந்தேன். கீழே சாணக்கியபுரியில் ஒரு நவீன வீட்டின் பின்புறத்தில் ஒரு நீச்சல் குளம் நீண்ட சதுரமான ஸ்டாம்பு போல தெரிந்தது. அருகே ஒரு பெண் உடல் பளபளத்தது. உயரத்தை குறைத்து டைவடிக்கலாமா என்று யோசித்தேன். ஜேகே, உனக்கு நல்லதல்ல, வேண்டாம் வம்பு. ரேடியோ டெலிபோன் கரகரத்தது. அதில் சிக்கனமாக பேசிவிட்டு இடது பக்கம் ஒதுங்கி விலகினேன். எத்தனை சின்ன ஜனங்கள்! என் கையில் ஒரு சான் இடைவெளியில் எத்தனை ஆதர்சனங்கள், நம்பிக்கைகள், ஆசைகள், பஸ் பிரயாணங்கள், படுக்கைகள், பலாத்காரங்கள், இனிமையான கணங்கள். சார்லி எனக்கு அத்துப்படியான விமானம். சொன்னபடி போகும். திடீரென்று இரும ஆரம்பித்தால் திராட்டிலே ஒரு தடவை பின்வாங்கி முன்னுக்கு தள்ளினால் சரியாகிவிடும். ஆர்பிஎம் முள் திடீரென்று சில வேளைகளில் நடுங்கி சாமி ஆடும். பயப்படக்கூடாது. முள்ளில்தான் கோளாறு, ஆர்பிஎம்மில் இல்லை. காம்பஸில் கொஞ்சம் தப்புகள் உள்ளன. ஆனால் காம்பஸை யார் கவனிக்கிறார்கள்? எனக்கு வரைபடம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். பிரதேசத்தில் பறந்து பறந்து என் கைரேகைகளை விட அந்யோன்யமாக அந்த ஏரியா எனக்கு அத்துப்படி. சார்லி, நாம் இன்று மோங்காவில் இறங்கப் போகிறோம் என்றேன். நான் மிக தனித்தன்மையானவன். எனக்கு என் விமானத்துடன் பேசியாக வேண்டும். இல்லை என்றால் தனியாக மணிக்கணக்கில் பறந்து கொண்டிருந்தால் பைத்தியம் பிடித்துவிடும். சார்லியுடன் பேசிக்கொண்டே இருப்பேன். சார்லி கேட்டுக்கொண்டே இருக்கும். சார்லியை நான் இரு கைகளுக்கும் இறக்கை பொருத்திய என் எளிய சக்திக்கு பூமி ஈர்ப்பை மீறும் அபாய சக்தி தந்த என்னுடைய உடம்பின் ஒரு நீட்டலாகத்தான் கருதினேன். குட் ஓல்டு சார்லி. வடகிழக்காக பறந்து கங்கை கால்வாயை கடந்ததும் மரங்கள் அடர்ந்து தார் நரம்பு போல ஓடும் ட்ரங்க் ரோடை பிடித்து கொண்டேன். நகரங்கள் சிறிய தேனீக்கூடுகள், கிராமங்கள் சிறிய குப்பல்கள், நதிகள் வெள்ளி ஜரிகையிட்ட அழுக்கு கோடுகள், வயல்கள் பச்சை சதுரங்கள், அப்புறம் எல்லாவற்றையும் மீறிய மகா சத்தியமாக நீலவானம், நீல வானம். வயல் வந்துவிட்டது. பின்னால் இருக்கும் டாங்கின் வாழ்வை திறந்தேன். பச்சை கதிர்கள் எனக்கு வரவேற்பாக காற்றில் ஆடின. வேடிக்கை பார்க்க நிறைய சிறுவர்களும் கைத்தடி மேல் கழுத்தை ஊன்றின பெரியவர்களும் ஓரமாக நின்றிருந்தார்கள். அவர்களுக்கு இது ஒரு தினசரி புதுமை. நூற்றுக்கணக்கான வருடங்களாக மாறாத முறைகளை இன்றைய நாகரிகம் அவசரமாக மாற்ற நினைக்கும் வானப்படை எடுப்பு. ஃப்ரண்ட் பேனலில் இருக்கும் குமிழை திறந்தேன். வெண்மேகமாக மருந்து என் இறக்கைகளிடமிருந்து வீசி பரவியது. வேலை செய்கிறது. மூடிவிட்டேன். கைகளை தேய்த்து கொண்டேன். மரங்கள், அவைகளை தவிர்க்க வேண்டும். டெலிபோன் கம்பங்கள், அவைகளை தவிர்க்க வேண்டும். தூரத்தில் ஹை வோல்ட் மின்சார டவர்கள், அவைகளை தவிர்க்க வேண்டும். அதே சமயம் வயல்வெளிகளின் மேல் தாழ்வாக பறக்க வேண்டும். அதே சமயம்
ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுவிட்டால் உடனே இறங்க சமதளம் பார்த்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் சிக்கலான வேலை என்று சொன்னால் நம்புவீர்கள் என்று நினைக்கிறேன். எனக்கு கொடுக்கும் சம்பளம் எம்மாத்திரம் என்றால் கூட ஆமாம் போடுவீர்கள் என்று நம்புகிறேன். தினம் அறுவடை சீசனுக்காக முன் இதே வேலை. மிஸ்டர் ராமசாமி அல்லது கிருஷ்ணசாமி பசுமை புரட்சி என்று பேப்பரில் பிரபலமாக அடிபடுகிறதே. என் போன்றவர்களை பற்றி ஒரு வார்த்தை. திராட்டிலை குறைத்து சரிந்தேன். இறக்கைகளை சாய்த்து கொண்டு திரும்பி மேலும் இறங்கினேன். சம உயரத்தில் வயல்களை நோக்கி விரைந்தேன். ஆனால் அந்த கணத்துக்காக அவ்வளவு தாழ்வாக எதிரே அவ்வளவு வேகத்தில் குடிசைகளும் கிணறுகளும் விரைய, மேய்ந்து கொண்டிருக்கும் மாடுகள் கிளியில் கண்ணா பின்னா என்று ஓட, மருந்து தோகை விரித்த அரசன் போல அந்த பிரதேசம் முழுவதும் ஆச்சரியத்தை இறைத்து பறக்கும் இந்த கணத்துக்காக நான் சம்பளம் இல்லாமல் உழைக்க தயார். தினம் தினம் இதேதான் செய்கிறேன். இருந்தும் ஒவ்வொரு தடவையும் அந்த கடைசி டைவில் என் இதயம் புதிதாக பிறக்கிறது. என் ரத்தம் சுத்தமடைகிறது. ஒரு பெண்ணில் கூட இந்த த்ரில் இல்லை ராஜா. மருந்து வேலை முடிந்ததும் மறுபடி உயரம் பிடித்து கொண்டு லெவல் செய்து கொண்டு வடக்கு புறமாக திரும்பினேன். டாக்டர் பரமேஸ்வரன் கொடுத்த 100 ரூபாய் நோட்டுகள் நினைவுக்கு வர, மோங்கா டவுன் எல்லா உத்தரப்பிரதேசத்து டவுன்கள் ஏரோப்ளேனில் இருந்து தெரிவது போல்தான் இருந்தது. கருப்பு கோடு ரயில்வே லைன், புளியங்கொட்டைகளை இறைத்தாற் போல வீடுகள், கண்ணா பின்னா என்று பச்சை பழுப்பு சதுரங்கள், வயல்கள். டவுனில் இருந்து விலகி தனியாக அந்த சிதிலமான விமான நிலையத்தின் ரன்வேக்கள் 2+ வடிவத்தில் தெரிந்தன. சில வெள்ளை புள்ளிகள் பசுமாடுகள் தெரிந்தன. ஒரு சிறிய பச்சை மூட்டை பூச்சி தெரிந்தது. காற்று எப்படி வீசுகிறது என்று மரங்களை கொண்டு குத்துமதிப்பாக கவனித்து கொண்டேன். காற்றுக்கு எதிர் திசையில் அணுகுவதற்கு ஏற்ப ஒரு ரன்வேயை பார்த்து வைத்து கொண்டேன். அந்த ரன்வேயின் நடுவில் கரையாக இருந்தது. அது பள்ளமாக இருக்கலாம். என் திட்டத்தில் ரன்வேயின் நீளம் 4000 அடி இருக்கலாம். அதில் 2000 அடிதான் எனக்கு கிடைக்கும். போதும். எதற்கும் ஒரு ரன் அடித்து பார்க்கலாம். அந்த காரில் காத்திருக்கும் நண்பர்களுக்கும் சற்று இதய துடிப்பை அதிகப்படுத்தலாமே. மிக தாழ்வாக அந்த ரன்வேயின் மீது பறந்து அந்த காருக்கு அருகே வந்ததும் குப்பென்று மேலேறி திரும்பினேன். 2 பேர் தத்தம் சட்டை பைகளின் மேல் கையை அழுத்தி கொண்டு ஓடினார்கள். சிரித்து கொண்டேன். ரன்வே பரவாயில்லை, அதிகம் கரடுமுரடாக இல்லை. யுத்த காலத்து தார் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருந்தது. அடுத்த தடவை நல்ல பிள்ளையாக இறங்கினேன். தத்தி தத்தி ஊர்ந்து நிறுத்தினேன். இன்ஜினை அணைத்தேன். விமானத்துக்கு வெளியே வந்தேன். அந்த 2 பேரும் காத்திருந்த காரிலிருந்து ஆளுக்கு ஒரு பக்கமாக ஒரு சாதனத்தை பிடித்து கொண்டு என்னை நோக்கி சைடு வாங்கி கொண்டு நடந்து வந்தார்கள். நான் அவர்களை நோக்கி நடந்தேன். குட் மார்னிங் என்றார்கள். குட் ஆஃப்டர்நூன் என்றேன், கை கடிகாரத்தை பார்த்து கொண்டு. டில்லியிலிருந்து வருகிறீர்களா என்றான் ஒருவன். அவன் தொளதொளப்பாக எப்போதும் உடைந்து விடுவான் போல இருந்தான். அவன் கழுத்தில் ரசகுல்லா பேசும்போது மேலே சென்று திரும்பியது. தீப்பெட்டி இருக்கிறதா என்றேன். எடுத்து கொடுத்தான். இதை எங்கே வைக்க என்றான் மற்றவன். அவனுக்கு 25 வயது இருக்கலாம். அடர்த்தியான புருவமும் பூனை கண்களுமாக இருந்தான். சற்று செம்பட்டையாக துண்டு மீசை வைத்திருந்தான். கொண்டு வந்த அயர்வில் வியர்த்திருந்தான். அவர்கள் கொண்டு வந்திருந்த அந்த மிஷின் ஒரு 3 அடிக்கு 2 அடி பெட்டி போல இருந்தது. அதன் முகப்பில் ஒரு சார்ட் இருந்தது. சில குமிழ்கள் தென்பட்டன. சார்ட்டில் சிவப்பு சிவப்பாக மெல்லியதாக ஒழுங்காக கோடுகள் தெரிந்தன. சார்ட்டின் மேல் ஒரு முள் துடித்து கொண்டிருந்தது. அவர்கள் தூக்கும் அதிர்ச்சியில் அந்த முள் துடித்து துடித்து கோடுகள் இழுத்து கொண்டிருந்தது. நான் விமானத்தின் கதவை திறந்து அதை பைலட்டுக்கு பக்கத்து சீட்டில் வைக்க சொன்னேன். அவர்கள் மிகவும் ஜாக்கிரதையுடன் அதை உட்கார வைத்தார்கள். வைத்ததும் ஒல்லி அதன் அடியில் இருந்து ஒரு சாவியை எடுத்து கிராமபோனுக்கு சாவி கொடுப்பது போல கொடுத்தான். நான் சிகரெட் புகைத்து கொண்டே அசிரத்தையாக பார்த்தேன். இங்கே சற்று வாருங்கள் என்றான். என்ன என்றேன், இடத்தை விட்டு நகராமல். இதில் ஆன் என்று எழுதியிருக்கிறதே ஸ்விட்ச், அதை நீங்கள் மேலே ஏறியதும் தட்டிவிட வேண்டும். சரி சரி என்றேன். உன் பெயர் என்ன என்றேன். வர்மா. வர்மா, வாட் இஸ் ஆல் திஸ்? என்ன? இந்த மிஷின், இந்த ஸ்விட்ச், இந்த மாதிரி உபயோகம் இல்லாத ஸ்ட்ரிப்பில் நான் இறங்குவது, இதை டில்லிக்கு எடுத்து செல்வது எனக்கு தெரியாது. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை இந்த விமானத்தில் இதை கொண்டு வைப்பதே. யார் வைக்க சொன்னார்கள்? கம்பெனி யார்? என்ன கம்பெனி? ஏஸ் எலக்ட்ரானிக்ஸ். எங்கே இருக்கிறது? இங்கிருந்து 8 மைலில். அங்கே என்ன செய்கிறார்கள்? கருவிகள்.
வர்மா, அதிகம் பேசாதே, உன் வேலை முடிந்து விட்டது, வா என்றான் மற்றொருவன். வெயிட் a minute, இதில் ஏதும் வெடிமருந்து இல்லை என்று நான் எப்படி நிச்சயமாக இருக்க முடியும்? அவன் சிரித்துவிட்டு விலகி கொண்டான். நான் சற்று நேரம் யோசித்தேன். பார்த்துதான் விடலாமே. மறுபடி விமானத்தில் ஏறிக்கொண்டேன். கிளம்பினேன். பக்கத்தில் அந்த கருவி மெலிதாக வரைந்து கொண்டிருந்தது. நான் ஊர்ந்து கொண்டிருந்த போது ஒரு ஆள் என்னை நோக்கி அட்டகாசமாக ஓடி வருவதையும் அவன் கைகளை ஆட்டும் பாவனையில் போகாதே, நிறுத்து என்று கொட்டை எழுத்தில் காண்பிப்பதையும் பார்த்தேன். ஜேகே ஒரு சிநேகிதியை பற்றி சொல்லும் 3வது அத்தியாயம். அவன் தமிழ் சினிமாவில் கடைசி சீனில் கதாநாயகி சேகர் என்று ஓடி வருவதைப் போல் என் விமானத்தை நோக்கி ஓடி வந்தான். என் குறுக்கே வந்து என்னை பறக்க விட மாட்டான் போல் இருந்தது. அதனால் என்ஜினை நிறுத்தினேன். காரில் வந்த மற்ற 2 பேரும் அங்கேயே மரத்தடியில் நின்றார்கள். வந்தவன் காக்கி கோட்டும் காக்கி பேண்டும் அணிந்திருந்தான். அவன் மார்பில் பித்தளை வெள்ளை சிவில் ஏவியேஷன் என்று அறிவித்தது. உலோக பூன் போட்ட ஆளுயர கம்பு வைத்திருந்தான். அதை உபயோகிக்க தயங்க மாட்டான் என்பதும் தெரிந்தது. சால்வட்டோர் டாலி போல மீசை வைத்திருந்தான். என்ன சமாச்சாரம் என்றேன். எங்கிருந்து வருகிறீர்கள்? ஏன் இந்த இடத்தில் இறங்க பர்மிஷன் இருக்கிறதா? ஏன் இந்த இடம் யாருக்கு சொந்தம்? சர்க்காருக்கு. நான் கூட சர்க்கார்தான். பர்மிஷன் இருக்கிறதா? காண்பியுங்கள் என்றான் சந்தேகத்துடன். நான் என் ஃப்ளைட் பிளானை காண்பித்தேன். பர்மிஷன் இல்லை அது. அவனுக்கு படிக்க தெரிந்திருக்க நியாயமில்லை. அவன் அதை தலைகீழாக பார்த்துவிட்டு என் விமானத்தை சுற்றுமுற்றும் பார்த்தான். வெள்ளிக்கிழமை சந்தையில் மாடு வாங்குகிறவன் போல பார்த்தான். நீ யார்? சௌகிதாரா? ஆம். நீங்கள் இங்கே இறங்கியதற்கு சார்ஜ் கொடுக்க வேண்டும். கொடுக்கிறேன். எத்தனை ரூபா? அது எனக்கு தெரியாது. எங்கள் பெரிய ஆபீசர் தான் சொல்ல வேண்டும். அவரிடம் கேட்டு சொல்லு. அவர் டில்லியில் இருக்கிறார். சரி, நான் அங்கே போய் கேட்டுக்கொண்டு வரவா? அதற்குள் அந்த 2 பேரும் புழுதியை கிளப்பிக் கொண்டு காரில் எங்கள் அருகே வந்து நின்றார்கள். என்ன விஷயம் என்றான் துண்டுமீசை. லேண்டிங் சார்ஜஸ் கட்ட வேண்டுமாம். எவ்வளவு என்று கேட்டால் சொல்ல மாட்டான். அவன் சௌகிதாருடன் இந்தியில், லோக்கல் இந்தியில் பேசினான். சௌகிதார் தலையை லெஃப்ட் ரைட்டாக ஆட்டினான். அவன் சொல்கிறான், நீங்கள் பர்மிஷன் இல்லாமல் வந்திருக்கிறீர்களாம். பர்மிஷன் கிடைத்திருந்தால் அவனுக்கு தபால் ஆபீஸிலிருந்து டில்லியிலிருந்து டெலிபோன் வந்திருக்குமாம். வரவில்லையாம். என்ன செய்ய சொல்றான்? கட்டணம் தான் கொடுக்கிறேன் என்கிறேனே. சவுக் மறுபடியும் தலையை ஆட்டி பேசினான். உடனே டேக் ஆஃப் செய்ய அனுமதிக்க மாட்டானாம். நான் சிரித்தேன். ஆஸ்க் ஹிம் டு ட்ரை என்றேன். இதோ பார், உன் பேர் என்ன? லால் பகதூர் சாஸ்திரியா? கேள், பர்மிஷன் இல்லாமல் அவசரத்துக்கு எங்கே வேண்டுமானாலும் இறங்கலாம். எனக்கு இன்ஜின் கோளாறு ஏற்பட்டது. அதனால்தான் நான் இறங்கினேன். இறங்கினதற்கு சட்டப்படி உண்டான பணம் கொடுத்துவிட்டு போகிறேன். மேலே பேச்சு கிடையாது. அவன் யோசித்து மறுபடி தலையை ஆட்டினான். வர்மா, give him 50 rupees and ask him to get the hell out of my way என்று சொல்லிவிட்டு விமானத்தில் மறுபடி ஏறிக்கொண்டேன். சௌகிதார் என் சட்டையை பிடித்தான். அவர்கள் இருவரும் அவனை விலக்கி தூரமாக தள்ளினார்கள். அவன் கம்பை வீசினான். அது யார் மேலும் படாமல் தள்ளி விழுந்தது. ஒதுங்கு என்று ஒரே சீரலில் விமானத்தை கிளப்பிவிட்டேன். உயரம் பிடித்து திரும்பியதும் அவர்கள் மூவரும் சண்டை போடுவது அடிக்கடி குணம் மாறும் அக்கெழுத்து போல தெரிந்தது. வாட் த ஹெல்? மணி 1:20 பிற்பகல். என் அருகில் இருந்த அந்த சாதனத்தை பார்த்தேன். அதன் பக்கவாட்டில் ஆன் என்று எழுதியிருந்த குமிழை தட்டினேன். முள் துடித்து கீற்ற ஆரம்பித்தது. சாற்று மெதுவாக நகர ஆரம்பித்தது. அவ்வப்போது முள் அதன் மேல் சிவப்பு புள்ளிகளை இறைத்தது. அது என்னவாக இருக்கும்? இதை கொண்டு வர ஏற்கனவே ஒரு சர்க்கார் உத்தியோகஸ்தனை மீறியாகிவிட்டது. சர்க்கார் நின்று கெடுக்கும் தெய்வம். என்ன ஆகிவிடப் போகிறது? பார்த்து விடலாம். சௌகிதார் மண்ணை தட்டி கொண்டு எழுந்து போஸ்ட் ஆபீஸுக்கு போய் டில்லிக்கு ட்ரங்கால் புக் செய்து செய்தி சொல்வதற்குள் நான் நிச்சயம் டில்லி போய் சேர்ந்து விடுவேன். அந்த ஆபீசரை ஜாய் ரைடு அழைத்து செல்ல வேண்டும் முதல் காரியமாக. சரியாக 4:45க்கு டில்லி நகரம் தெரிந்தது. செக்ரட்டரியேட் கட்டடங்களிலிருந்து முடிவில்லாத சைக்கிள் வரிசைகள் சாலைகளில் பரவுவதை பார்த்தேன். ஆக்டோபஸ் போல. கிளியரன்ஸ் வாங்கி கொண்டு இறங்கினேன். இறங்கி ஹாங்கருக்கு திரும்பி வந்தபோது தயாராக ஒரு அம்பாசிடர் காத்திருந்தது. டாக்டர் பரமேஸ்வரன் வெளியில் நின்று கொண்டிருந்தார். நான் விமானத்தை ஓட்டி வந்து நின்றதும் பரமேஸ்வரன் உடனே வந்து மிக ஜாக்கிரதையாக
அந்த கருவியை ஒரு 2 மாத குழந்தையை வாங்குவது போல வாங்கி கொண்டார். பத்திரமாக காரின் பின் சீட்டுக்குள் வைத்தார். கதவை மரியாதையாக சாத்தினார். என்னிடம் வந்தார். தேங்க்ஸ் என்றார். தன் பேண்ட் பாக்கெட்டுக்குள் கைவிட்டு ஒரு கவரை எடுத்தார். இதில் 2500 ரூபாய் இருக்கிறது என்றார். 2500? முதலிலேயே 1000 கொடுத்து விட்டீர்கள், ஞாபகம் இல்லையா? 1500 பாக்கி பணம், 1000 நாளைக்கு அட்வான்ஸ். நாளைக்கா? ஆம், நாளைக்கும் கொண்டு வர வேண்டும். எத்தனை மிஷின்கள் வைத்திருக்கிறீர்கள்? 3 தற்போதைக்கு. நாளைக்கும் இதே ஏற்பாடுகள் தான், சரியா என்றார். சற்று கஷ்டம் என்றேன். ஏன்? அந்த கச்சா விமான நிலையத்தில் ஒரு சௌகிதார் இருக்கிறான். அவன் கிளம்பும் போது கலாட்டா செய்தான். எப்படி அனுமதி இல்லாமல் இறங்கலாம்? டில்லியில் அனுமதி வேண்டும் என்றான். நாளைக்கு நான் அங்கே இறங்க வேண்டும் என்றால் இங்கே சொல்லிவிட வேண்டும். இங்கே அனுமதி வேண்டும். அவர் அவசரமாக இங்கே சொல்ல வேண்டாம் என்றார். அந்த சௌகிதார், அவனை கவனித்துக் கொள்ள சொல்கிறேன். அவன் இனி உங்களுக்கு தொந்தரவு செய்ய மாட்டான். டாக்டர் பரமேஸ்வரன், எனக்கு அது பிடிக்கவில்லை. ஏற்கனவே ஒரு தடவை அனுமதியை மீறி அந்த ஸ்டாப்பில் இறங்கியாகிவிட்டது. சௌகிதாருடன் சண்டை போட்டாகிவிட்டது. அவன் இந்த நேரத்துக்கு டெலிபோன் செய்திருப்பான். ஐ குவிட் என்றேன். யூ கான்ட் குவிட் நவ் என்றார் சற்று அழுத்தமாக. அவர் முகத்தில் தசைகள் இறுகுவதை முதல் தடவை கவனித்தேன். ஏன் என்றேன். அவர் முகம் கோபத்திலிருந்து திடீரென்று கெஞ்சலுக்கு மாறியது. பாருங்கள் கேப்டன், அந்த ஆராய்ச்சிக்கு ஏகப்பட்ட பணம் செலவழித்திருக்கிறோம். இன்றைய தினத்துடன் நிறுத்திவிட்டால் ஆராய்ச்சி அரைகுறையாக போய்விடும். முழுவதும் ஒரு விதமான காரிலேஷன் கிடைக்க 3 ஃபிளைட்டாவது வேண்டும். 3 தடவை திரும்ப திரும்ப செய்ய வேண்டும். அந்த சௌகிதார் இனி உங்களுக்கு தொந்தரவு செய்ய மாட்டான். நாளை பாருங்களேன், அவன் அருகில் கூட வரமாட்டான். அங்கே இருக்கவே மாட்டான். என்ன? யோசித்தேன். சரி என்று கவர் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய நண்பர் சாமிநாதன் எப்படியாவது தன் பெயர் இந்த கதையில் வந்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சாமிநாதன் சௌக்கியமா? திருப்தி தானே? ஜும்மு எப்படி இருக்கிறாள்? என்ன சொல்ல வந்தேன்? கவர் பெற்றுக்கொண்டேன். அவர் குட் நைட் என்று காரில் பாய்ந்தார். இதில் ஏதோ தகராறு இருக்கிறது வாத்தியாரே. என் மயிர்கால்களில் கூட உணர்கிறேன். இந்த சின்ன காரியத்திற்காக இத்தனை பணமா? 2 நாட்களில் 5000 ரூபாய் இந்திரா காந்தியின் சம்பளம். சம்திங் ராங். ஆனால் ஜேகேயிடம் சில பிரின்சிபல், குறிக்கோள், கொள்கை உண்டு. அது பிசகவே மாட்டேன். காசு தரும் கவர்ச்சிக்கு மறுப்பு சொல்லாதே. பின்னால் என்ன ஆனால் என்ன? அடுத்த பக்கத்தை புரட்டுவதற்குள் நீ இறந்து போய்விடலாம். காசு எனக்கு எவ்வளவோ வசதிகள் தருகிறது. ரம்மி ஆடலாம், புத்தகங்கள் வாங்கலாம், சில பார்ட்டிகளை தேடி போகலாம். சில பார்ட்டிகள். முத்திரையை கவனித்தீர்களா? உங்களுக்கு என்ன வயசு? மேலே படிக்கலாமா? சின்ன பையன்கள் எல்லாம் ஒரு தடவை ஜோராக கைத்தட்டிவிட்டு விலகி கொள்ளவும். விமானத்தின் காக்பிட் பாகத்தை டார்பாலின் போட்டு மூடிவிட்டு சக்கரங்களின் கீழ் கட்டைகள் அமைத்துவிட்டு ரெக்கைகளிலிருந்து பூமியில் பதிந்த வளையங்களுக்கு கயிறு கட்டிவிட்டு கிளம்பி வெளியே வந்து டாக்ஸி பிடித்து, என்னிடம் 100 ரூபாய் நோட்டாக இருக்கிறது, கைலாஷ் காலனி என்றேன். ஜேகே, வாட் எ சர்ப்ரைஸ் என்றாள் ஜியோ. முழு பெயர் ஜியோத்சனா. என் நண்பன் குமாரின் தங்கை. குமாருக்கு வயது 22. அவன் ஊரில் இல்லை. நான் போன் பண்ண வேண்டும் முதலில் என்றேன். போன் பண்ணிய பிற்பாடு என்றாள். டீ சாப்பிட வேண்டும். டீ சாப்பிட்ட பிற்பாடு? நான் அவளை பார்த்தேன். அவள் நெற்றி போட்டு ஒழுங்காக இருந்தது. களைய போகிறது. டீ சாப்பிட்ட பிற்பாடு என்று மறுபடி கேள்வியை கேட்டாள். நாம் இருவரும் அந்த அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டு தி டிக்ளைன் அண்ட் பால் ஆஃப் தி ரோமன் எம்பையர் படிக்கலாம் என்றேன். ஜியோ என் மேல் சீப்பை எறிந்தாள். அழகாக இருந்தாள். அழகு என்பதற்கு உங்கள் அகராதியில் என்ன அர்த்தம் என்று தெரியாது. என் அர்த்தத்தை சொல்கிறேன். அழகு என்றால் கண் கருப்பு, சடை நீலம், காற்றில் ஆடும் கூந்தல், சின்ன உதடுகள், வரிசையான பற்கள், சிவப்பு உடம்பு, உயரம், வாலிப்பு என்று வார்த்தைகளை வீணடிக்கலாம். வெறும் வார்த்தைகள். அவை அவள் அழகில் இருக்கும் சலனத்தை, உயிரை, வயிற்றுக்குள் திடீரென ஏற்படுத்தும் அழுத்தமான பிடிப்புணர்ச்சியை வெளிப்படுத்தாது. சோகம் கலக்காத அழகு அழகே இல்லை. சற்று நிதானமாக வாசிக்கவும். சோகம் என்றால் தனிமை, இரவு, ஒற்றை ராகம், இனம் தெரியாத நம் மூக்கருகே திடீரென்று தோன்றும் வாசனை என்று எவ்வளவோ சொல்லலாம். புரியவில்லையா?
கவனிக்கவும். ஜியோவின் உடல் 5.4. 5.4 என்பது வெறும் எண். என் எதிரே நின்றது 5.4 பெண். அவள் உடுத்தியிருந்தது என்னை படுத்தியது. உடுத்தாமல் இருந்தது என்னை அவள் அருகில் போய் தொட்டு பார்த்து நிஜமானவள் என்று தெரிந்ததும் மறுபடி தெரிந்து கொள்ள தூண்டியது. அவள் ஜீன்ஸ் அணிந்திருந்தாள், இடையில் பெல்ட் அணிந்திருந்தாள். அந்த பெல்ட்டின் கொக்கி ஆள்காட்டி விரலை கோர்த்து கொள்ளவும் அது போல இருந்தது. மார்பில் அவள் அணிந்திருந்த சட்டை அது பம்பாயில் தைக்கப்படும் போதே தபஸ் பண்ணி இருக்க வேண்டும். அந்த சட்டையின் பித்தான்கள் எனக்காக காத்திருந்தன. அவள் இளமை எவ்வளவோ சாதனங்களை தேவையில்லாததாக செய்திருந்தது. அவள் செய்து கொண்டிருந்த அலங்காரத்தின் அரைகுறை அவள் தன்னம்பிக்கையையும் ஆணவத்தையும் காட்டியது. இந்த நிலைக்கு வர இங்கிலீஷ் படிப்பு, சினிமா, குடும்பத்தின் வளர்ந்த சூழ்நிலை, தரப்பட்ட சுதந்திரங்கள், சோதித்து பார்த்த ஆசைகள் எல்லாம் காரணமாக இருக்க வேண்டும். ஜியோ, காஷ்மீர கம்பளத்தை மிதித்து பாருங்கள் ஜியோ. கிட்டாரின் ஜி கம்பியை தட்டி பாருங்கள் ஜியோ. திராட்சை தோட்டத்தில் கொத்து கொத்தாக தொங்கும் திராட்சைகளில் ஒரு திராட்சையை, நுனியில் தொங்கும் பனித்துளியை நாக்கில் தொட்டுக்கொள்ளுங்கள் ஜியோ. ஜியோ, இளங்காலையில் 80 மைல் வேகத்தில் புல்லட் மோட்டார் சைக்கிளில் சீறி செல்லுகையில் முகத்தில் காற்றை உணர்ந்து பாருங்கள் ஜியோ. கதையை விட்டுவிட்டேனே. டெலிபோன் டைரக்டரியில் பரமேஸ்வரன், ஏ பரமேஸ்வரன், சி பரமேஸ்வரன், டாக்டர் எம் பரமேஸ்வரன், டாக்டர் வி என்று எத்தனை பரமேஸ்வரன்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் கூப்பிடுவதா? எதற்கு? ஜியோவுக்கும் எனக்கும் என்ன உறவு என்று சொல்லிவிடுகிறேன், தப்பாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நான் பெண்களை பொறுத்தவரையில் மிகவும் யோக்கியமானவன். உங்கள் வயது வந்த தங்கைகளை என்னிடம் பயமில்லாமல் ஒப்படைக்கலாம். நம்பகமானவன். ஜியோ குமாரின் தங்கை. அவன் வெளியூர் சென்றிருக்கிறான். என்னை குழந்தையை பார்த்து கொள்ள சொல்லி இருக்கிறான். ட்ரெஸ் பண்ணிக்கொள் ஜியோ, வெளியில் போய் டின்னர் சாப்பிட்டு விட்டு வரலாம். என்னிடம் ஏகப்பட்ட பணம் இருக்கிறது என்றேன். எப்படி கிடைத்தது? எ ரிச் பெனவலண்ட் அங்கிள் என்றேன். இங்கேயே இருக்கலாம், பணம் செலவழிக்க வேண்டாம் என்றாள். என் அருகே உன் அண்ணன் வந்தால் கத்தியை உருவி. அண்ணன் ஊரில் இல்லை. அவள் என் ஜாக்கெட்டின் ஜிப்பை இறக்கினாள். ஜியோ, இது நல்லதல்ல. ஏற்கனவே எனக்கு இரத்த அழுத்தம் மார்ஜினல். மெடிக்கலுக்கு வேறு போக வேண்டும். அவள் நான் பின்பக்கமாக ஊன்றியிருந்த கைகளை தட்டிவிட்டாள். அப்படியே சாய்ந்தேன். டீ எப்போது வரும் என்றேன். பிறகு என்றாள். நான் ஒரு தமிழன். என் கற்பு என்ன ஆகிறது? ஜியோ, நாம் இருவரும் உணர்ச்சி வசப்பட்டு தன்னிலையை மறந்துவிடக்கூடாது என்று என்னுள் ஒரு மனசாட்சி சொல்கிறது என்றேன். எந்த புத்தகத்தில் படித்தேன்? வார்த்தைகள் வார்த்தைகள் என்றாள் ஜியோ. இப்போது நான் பேசாவிட்டால் நிலைமை கவலைக்கிடமாகிவிடும் என்றேன். ஜே.கே, கேப்டன் ஜே.கே, என்னை விமானத்தில் அழைத்து செல்கிறாயா என்றாள். நாளைக்கு காலை என்றேன். ஃப்ளை மீ கேப்டன் என்றாள். விமானம் புறப்பட்டு மெதுவாக சூடு பிடித்து மிக வேகமாக ஓடி வானத்தில் எவ்வி பறந்தது. ஜே.கே 3 குற்றங்களுக்காக கைதாகும் 4ஆம் அத்தியாயம். சென்ற அத்தியாயத்தின் இறுதியில் நான் இருந்த நிலையை மேலே விவரிக்க தேவையில்லை. இதை வாசிப்பவர்களின் ஊக புத்தியில் எனக்கு நம்பிக்கை உண்டு. அப்படிப்பட்ட புத்தி குறைந்தவர்கள் இந்த கதையை 1 வாரம் 2 வாரம் படித்துவிட்டு தூக்கி எறிந்திருப்பார்கள். அவர்களை பசியுள்ள புலி தின்னட்டும். எனவே ஜியோ இந்த கதையின் கதாநாயகி இல்லை, ஆனால் மறுபடி வருவாள். இந்த கதைக்கு கதாநாயகி என்று ஒருத்தி கிடையாது. சில பெண்கள் வருகிறார்கள். கதாநாயகன் ஒருவன் உண்டு. அது ஜே.கே என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஃபெயில் மார்க். எனவே ஜியோவை நான் பார்க்க சென்றது, அவளை அழைத்து கொண்டு புதிய நோட்டுகளை இறைத்து செலவழித்து ஓர் ஓட்டலில் சுமாராக சாப்பிட்டுவிட்டு சினிமா போய்விட்டு அப்புறம் அவள் என்னவோ முதல் விஷயங்களை விட்டுவிட்டு அப்புறம் நிகழ்வதிலேயே கவனமாக இருந்தாள். அது எனக்கு கிறக்கத்தை அளித்தாலும் அதை விவரமாக சொன்னால் அனாவசியத்துக்கு செக்ஸை நுழைக்கிறான் என்று கட்டையை எடுத்து அடி என்பீர்கள். எனவே கூர்மையாக கதைக்குள் நுழைகிறேன். ஜியோ, அவளை பற்றி ஒன்று மட்டும் சொல்கிறேன். கண்டு கேட்டு உயிர் துண்டு உற்றறியும் ஐம்புலனும் ஒண்டோடி கண்ணே உள் என்று தமிழ்மறை சொல்வதை அறியாதாரும் உளரோ? ஜியோ மட்டும் என்ன, ஒரு ராஜகுமாரி பின்னால் வருகிறாள். அத்தியாயம் 6 என்று நினைக்கிறேன். அந்த ரா நிஜமாகவே இதய துடிப்பை நிறுத்தக்கூடியவள், காது நுனிகளில் சில்லென்று உணர வைக்கக்கூடியவள். அவள் மா
காத்திருங்கள் அத்தியாயம் 6 வரை. அத்தியாயம் 4 ஆரம்பத்திலேயே இப்படி ஜல்லி அடித்துக் கொண்டிருக்கிறேன். சித்திரை தேர் மாதிரி கதை நகரவில்லை அல்லவா? நகர்த்துகிறேன். மறுநாள் 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 3 தினங்களும் நான் பூச்சி மருந்தடிக்க சென்றபோது 3 தினங்களும் மோங்காவில் இறங்கினேன். 3 தினங்களும் வேலை நடந்தது. அதே துண்டு மீசை, அதே மாதிரி கருவியை விமானத்தில் வைத்தார்கள். அந்த சௌகிதாரின் அட்ரஸே இல்லை. டில்லியில் வந்து இறங்கினதும் உடனே பரமேஷ் வந்து அதை சேகரித்து கொண்டு சென்றார். 3வது நாள் மட்டும் வரவில்லை. வேறு ஏதோ ஆசாமி வந்திருந்தான். தினம் எனக்கு 2500 ரூபாய் கிடைத்தது. ஒரே மாதிரி சலவை நோட்டுகள். ரம்மி ஆடினேன். ஒரு தபலா வாங்கி கொண்டு தட்டி பார்த்தேன். மேல் வீட்டுக்காரன் அரற்றினான். ஏதோ செலவழித்தேன். நிறைய பணம் பாக்கி இருந்தது. எப்படி செலவழிப்பது? 3ஆம் நாள் மாலை ஃப்ளைட்டுக்கு பிறகு நிரம்ப களைத்திருந்தேன். ஒரு பாட்டில் பீர் சாப்பிட்டால்தான் உடம்பு நிலைக்கு வரும் போல இருந்தது. டில்லியில் இது ஒரு பேஜார். மதுச்சாலைக்கு, பாருக்கு போனோம், பருகினோம், குடித்தோம் என்று கிடையாது. கடைக்கு போய் வாங்கி வர வேண்டும். வாரத்துக்கு 2 நாள் ட்ரை. கடையில் இருந்து வாங்கி வந்து அதை ரூமுக்கு எடுத்து செல்வதற்குள் ஃப்ரீஸ் இன் ஜில் கம்மியாகிவிடும். அப்புறம் ஓபனரை தேட வேண்டும். கஷ்டகாலம். இதனால் தான் கையில் சர்தார்கள் போல இரும்பு வளையம் மாட்டியிருக்கிறேன். இதனால் பாட்டில்களை திறக்க மிக சௌகரியம். குளித்துவிட்டு வைன் ஸ்டோருக்கு நடந்து போய் கோல்டன் ஈகிள் ஒரு பாட்டில் வாங்கி கொண்டு வீடு திரும்பி கதவை தாளிட்டு கொண்டு ஒரு கிளாஸில் ஊற்றி நுரையுடன் வாயில் டம்ளரை சப்புகிறேன். அந்த ஆசாமி கதவை தட்டுகிறார். எந்த ஆசாமி? கதவை திறந்தால் தானே தெரியும். திறந்தேன். குட் ஈவினிங் என்றார். ஈவினிங் என்றேன். நீங்கள்தான் என்று பையிலிருந்து ஒரு காகிதத்தை எடுத்து முழு பெயரையும் வாசித்தார். என்னை நிமிர்ந்து பார்த்து ஒரு கேள்விக்குறியை சேர்த்தார். நான் ஆம் என்றேன். அவருக்கு என் வயதுதான் இருக்கும். மீசை கீசை எல்லாம் தடபுடலாக சுத்தமாக வைத்திருந்தார். செம்பட்டை தலையும் கருப்பு கண்களும் ஒன்று சேர நாள் பார்த்து கொண்டிருக்கும் புருவங்களும் சுத்தமான கலப்படமில்லாத சட்டம் என்று அறிவிக்கும் பொது தோற்றமும். நான் உங்களை கைது செய்ய வந்திருக்கிறேன். எனக்கு புரியவில்லை என்றேன். ஆனால் நான் ஒன்றும் அதிர்ச்சி அடைந்து விட்டத்து வரை எம்பிவிடவில்லை. நான் ஒருவேளை உள்மனதில் இந்த கைதை எதிர்பார்த்தேனா? நீங்கள் யார் என்றேன். நான் ரமேஷ் வர்மா, சிபிஐயில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆபீசர். உங்களை கைது செய்ய எனக்கு வாரண்ட் இருக்கிறது. மாஜிஸ்ட்ரேட் கையெழுத்திட்டது என்று காகிதத்தை என் முன் நீட்டினார். நான் அதை அசுவாரஸ்யமாக படித்தேன். பாதி உருதுவில் இருந்தது. அன்புள்ள வாசகர், நீங்கள் இதற்கு முன் கைதாகி இருக்கிறீர்களா? நான் கூட ஆனதில்லை. நான் பார்த்ததெல்லாம் இதுவரை சினிமாவில்தான். இன்ஸ்பெக்டர் இஸ்திரி பண்ணி யூனிஃபார்ம் அணிந்து பளபளக்கும் விலங்கை நீட்டுவார். பின்னணி சங்கீதம் அலரும். என் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் அழகான முட்டாள்தனமான பெண் விசித்து விசித்து அழுவாள். கதாநாயகன் கைதாகிறான் என்று. என் கேஸில் அப்படி இல்லை. வந்தவர் ஏதோ ரம்மி ஆட வந்தவர் போல வந்திருந்தார். காகிதத்தை காட்டினார். பின்னணியில் விவித பாரதியில் ஆஷா ஏதோ பாடினாள். நான் உட்காருங்கள், பீர் சாப்பிடுகிறீர்களா என்றேன். அவர் நான் குடிப்பதில்லை என்றார் காந்தி போல. எதற்காக என்னை அரெஸ்ட் செய்ய வேண்டும்? 3 காரணங்கள். 1, இந்தியன் ஏர்கிராப்ட் விதிகளை மீறியது. 2, கஸ்டம்ஸ் எக்ஸைஸ் விதிகளை மீறியது. 3, இந்தியன் பீனல் கோட்டை மீறியது என்றார். நான் எமர்ஜென்சிக்காக எங்கே வேண்டுமானாலும் இறக்கலாம் தெரியுமா? 4 நாட்கள் தினம் தினம் எமர்ஜென்சியா? அப்புறம் உத்தரப்பிரதேசத்திலிருந்து டில்லிக்கு நீங்கள் கொண்டு வந்தீர்களே விமானத்தில், அது என்ன? அது ஒரு விஞ்ஞான கருவி. அவர் சிரித்தார். ஏன் கேப்டன் ஜே.கே., நீங்கள் அமைச்சூர்த்தனமாக பொய் சொல்கிறீர்கள். ஏன்? நீங்கள் கொண்டு வந்த கருவிகளில் உள்ளே என்ன அடைத்து இருந்தது தெரியுமா? சொல்லுங்களேன். ஓபியம். என்ன ஓபியம்? போதை சரக்கு. மொத்த மதிப்பு 3.5 லட்சம். மிஸ்டர் ஜே.கே., போலீஸ்காரர்கள் முட்டாள் அல்ல. இன்டர்போல் என்ற ஸ்தாபனம் இருக்கிறது தெரியுமா? உங்களை போன்ற ஆசாமிகள் எத்தனை பேரை பார்த்திருக்கிறோம் தெரியுமா? ஓபியம் என்றேன். எனக்கு டாக்டர் ராஸ்கல் பரமேஸ்வரன் ஞாபகம் வந்தது. அடே டாக்டர் என்று கெட்ட வார்த்தைகளை தேடினேன். ஓபியம் கடத்துவது குற்றம் தெரியுமா? அப்புறம் மற்றொன்று சொல்லிவிடுகிறேன். அந்த 100 ரூபாய் நோட்டுகளை இன்னும் வைத்திருக்கிறீர்களா? எந்த 100 ரூபாய் நோட்டுகள்? நீங்கள் சென்ற தினங்களில் செலவழித்தவை. ஒரு டாக்ஸிக்காரனுக்கு கொடுத்தது, ஒரு புத்தக கடையில் கொடுத்தது, ஒரு சங்கீத கருவி கடையில் கொடுத்தது. இவருக்கு எப்படி தெரியும்? ஏன்?
அவை கள்ள நோட்டுகள். உங்கள் நன்மைக்கு சொல்கிறேன், உங்களிடம் மீதம் இருக்கும் நோட்டுகளை சரண்டர் செய்து விடுங்கள். நான் சற்று நேரம் யோசித்தேன். நோட்டுகள் செல்லாதா? செல்லாது. ஆனால் நல்ல முயற்சி. வாட்டர் மார்க்கில் தான் சற்று குறை இருந்தது. அச்சகம் எங்கே வைத்திருக்கிறீர்கள்? நான் அவரை பார்த்தேன். மனதில் டாக்டர் பரமேஸ்வரன், படவா ராஸ்கல் பரமேச்சு, விஞ்ஞான ஆராய்ச்சியா, சிண்டிலேஷன் கவுண்டரா, தாத்தா டேய், செல்லாத நோட்டுகள், எவ்வளவு சுலபமாக ஏமாந்திருக்கிறேன். ஆபீசர், டாக்டர் பரமேஸ்வரன் என்ற ஒருத்தர் தான் இதில் என்னை கூப்பிட்டு விட்டார். எனக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. வயசானவர், டூத் பிரஷ், மீசை. அவரை படம் போடும்போது கூட மீசை இல்லாமல் போட்டுவிட்டார்கள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? சார், இதில் நான் அறியாமல் மாட்டிக்கொண்டவன். எய்தவன் இருக்க அம்பை என்னவோ செய்கிறீர்கள் நீங்கள். அப்படி சொல்வீர்கள் என்று எனக்கு தெரியும். நேபாள் எல்லையிலிருந்து சாமர்த்தியமாக கடத்தப்பட்ட ஓபியம் டில்லிக்கு கொண்டு வர நீங்கள் உதவி இருக்கிறீர்கள். அது பற்றியும் எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்ல போகிறீர்களா? இப்போது என்ன ஆகும் என்றேன். கைது என்றார் சுருக்கமாக. நான் பீர் சாப்பிடலாமா? சீக்கிரம் குடியுங்கள், அது குற்றமில்லை. மடக்கென்று குடித்தேன். சற்று தெம்படைந்தேன். என்ன ஆதாரம் இருக்கிறது உங்களிடம் நான் தான் கடத்தினேன் என்பதற்கு? நீங்கள் இன்று வந்து இறங்கிய போது எங்கள் ஆசாமிகள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த பெட்டி காரில் வைக்கப்பட்ட போது பார்த்து கொண்டிருந்தோம். காரை கேட்டிலேயே மடக்கிவிட்டோம். அதிலிருந்த 2 பேரையும் கைது செய்து விட்டோம். 3வது நீங்களும் ஒன்றும் தெரியாது என்கிறீர்கள். பார்த்து விடலாமே, எவ்வளவு தூரம் உங்களுக்கு தெரியும் என்று. என்ன இது? என்னை அடிக்கப் போகிறீர்களா? அடிக்க மாட்டோம். பின் லைட் அடியில் வைத்து முகத்தில் தண்ணீர் அடித்து கேள்வி மேல் கேள்வி கேட்கப் போகிறீர்களா? நான் அம்பேல் சார், எனக்கு ஒன்றும் தெரியாது. கடவுள் சத்தியமாக நான் ஏதோ சாதாரண பூச்சி மருந்து பைலட். பூச்சி மருந்து, அக்ரிகல்ச்சர், கிராப் ஸ்ப்ரே, விஸ் என்றேன் அபிநயத்துடன். கண்டுபிடித்து விடுவோம் என்றார் மிஸ்டர் ஜே.கே. அனாவசியத்திற்கு பொய் சொல்லாதீர்கள். உங்கள் ஆபரேட்டர் யார் என்று சொல்லிவிடுங்கள். விட்டுவிடுவோம். உங்களை வைத்துக்கொண்டுதான் இந்த கூட்டத்தை பிடிக்க உத்தேசம். நீங்கள் டாக்டர் பரமேஸ்வரனை இன்னும் கைது செய்யவில்லை. யாரது? என்னை சந்தித்தவர். யூ சீ சார் என்று ஆரம்பித்து நடந்ததை சொன்னேன், ஒரு வரி விடாமல். இதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்படியா என்றார். அவர் சொன்ன விதத்தில் துளி கூட நம்பிக்கை தெரியவில்லை. இரும், என் வக்கீலை நான் காண்டாக்ட் செய்ய வேண்டும். செய்யலாம். அரசியல் சட்டத்துக்குட்பட்ட எல்லா உரிமைகளும் உங்களுக்கு தரப்படும். கிளம்புகிறீர்களா? என்னை ஜெயிலில் போடுவீர்களா? ஆம், நீங்கள் பெயிலுக்கு முயற்சிக்கலாம். நான் ஒரு லாயருடன் பேச வேண்டும். ஸ்டேஷனில் வசதி செய்து தருகிறோம். வருகிறீர்களா? விலங்கு மாட்டுவீர்களா? தேவையில்லை. டூத் பிரஷ், டூத் பேஸ்ட் எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? வேண்டாம், வாருங்கள். உங்கள் லாயரிடம் பேசி பெயில் வாங்கி கொண்டு தற்காலிக விடுதலை பெற முயற்சி செய்யுங்கள். நல்ல மனிதராக தெரிகிறார். என் மேல் கொஞ்சம் நம்பிக்கை தெரிவிக்கிறார். என்னை நம்ப தயாராகிறார் என்பதும் தெரிகிறது. சாக்கடையை தாண்டி போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது. அதில் பெஞ்சு போட்டு சிலர் உட்கார்ந்திருந்தார்கள். ஒரு பெண் சத்தியமாக பத்தினி இல்லை, விசித்து அழுது கொண்டிருந்தாள். மகாத்மா காந்தி கேக் மாரிகளின் போட்டோ ஆல்பம், புராதான மேஜை, மைக்கூடு, பெரிய ரெஜிஸ்டாரில் உறுதி எழுத்துக்கள், இன்ஸ்பெக்டரின் ஸ்கூட்டர். அந்த இன்ஸ்பெக்டர் என்னை கைது செய்தவரை கண்டதும் ஒரு கஞ்சி போட்டு சலவை செய்த சல்யூட் அடித்தார். உட்காருங்கள் என்றார். என்ன இல்லை. நேம் ஜே.கே. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஆக்குபேஷன் பைலட். ஏஜ் 33. செக்ஸ் நிரூபிக்க வேண்டுமா? அவர் என்னை நிமிர்ந்து முறைத்ததில் தனியாக கவனித்துக் கொள்கிறேன் என்பது தெரிந்தது. அந்த பெண் அழுகையை நிறுத்திவிட்டாள். என்னை பார்த்தாள். பெட்ரூம் பார்வை. டெலிபோன் செய்ய வேண்டும் என்றேன். அவர்கள் நான் சொல்வதை கவனிக்காமல் பேசிக் கொண்டிருந்தார்கள். காகிதங்கள் கைமாறின. நான் என் லாயரை கலந்து கொள்ளாமல் ஒரு வார்த்தை பேச மாட்டேன் என்றேன். 8 வார்த்தைகளில். யார் உன் லாயர்? எனக்கு தெரியாது. டைரக்டரியை பார்க்க வேண்டும் என்றேன். டைரக்டரி தருகிறீர்களா? சர்க்கார் பைலட்டாக எத்தனை நாட்கள் இருக்கிறீர்கள்? நான் டைரக்டரி என்றேன். சர்க்கார் பைலட்டாக எத்தனை நாட்களாக இருக்கிறீர்கள்? டைரக்டரி, டெலிபோன் டைரக்டரி, அப்புறம்தான் மேல் வார்த்தை. என் உரிமைகள் எனக்கு தெரியும். டைரக்டரியை என்னிடம் எறிந்தார். நான் அந்த பெண் அருகில் போய் உட்கார்ந்தேன். அவள் நகர பிரயத்தனம் செய்யவில்லை. அவர்கள் புகைப்பிடிக்க ஆரம்பித்தார்கள். வெளியே ஸ்கூட்டர்கள் கிழித்து கொண்டு சென்றன. டைரக்டரியை எடுத்து
கிளாசிஃபைடு லிஸ்டை பச்சை பக்கங்களில் தேடினேன். அதில் லாயர்ஸ், வக்கீல்கள் என்ற பகுதியில் உள்ள பெயர்களில் விரலை ஓட்டினேன். தமிழ் பெயராக தேடினேன். நான் நினைத்தது இது: முதலில் தமிழ் தெரிந்த ஒரு வக்கீலை கூப்பிட வேண்டும். அவரிடம் சற்று தாராளமாக பேசலாம். முதலில் நான் பெயிலில் விடுதலையாக வேண்டும். ஜெயிலில் படுத்து எனக்கு பழக்கமில்லை. எனக்கு படுக்கை சுத்தமாக இருக்க வேண்டும். தலைக்கு 2 தலையணைகள் வேண்டும். பக்கத்தில் ஒரு அனந்த நாராயணன் வேண்டாம், ரொம்ப நீளமான பெயர். பாஸ்கர் ராவ் வேண்டாம், தெலுங்காக இருந்தால். சிதம்பரம் பெயர் பிடிக்கவில்லை. சின்னசாமி ஐயர் வேண்டாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு மூக்குப்பொடியாக இருக்கும். தீனதயாளு, எத்திராஜ், கணேஷ். கணேஷ், ஓ எஸ், கணேஷ். சின்ன கச்சிதமான பெயர், என் பெயர் போல. பரமேஸ்வரனை மறுபடி சந்திக்கும் 5வது அத்தியாயம். டெலிபோனை சுழற்றினேன். எதிரே அவர்கள் நின்று கொண்டு என்னையே நோக்கி கொண்டிருக்க, நீண்ட நேரம் அது எதிர்பக்கத்தில் அடிக்க என் நம்பிக்கை தளர ஆரம்பித்தது. கடைசியில் ஹலோ என்றாள் ஒரு பெண். வேறு சூழ்நிலையில் அந்த குரலை வர்ணித்திருப்பேன். அதில் கலந்திருந்த வரவேற்பை பற்றி ஒரு பாரா கூறியிருப்பேன். தற்போது சூழ்நிலை ஞாபகம் இருக்கிறதா? கைதாக போகிற சூழ்நிலை. கணேஷ் இருக்கிறாரா? Who is speaking? I am speaking from Peking என்று சொல்லியிருப்பேன். சூழ்நிலை. என் பெயர் ஜே.கே. என்னை அவருக்கு தெரியாது. Just a minute, please. அவள் போனை பொத்திவிட்டு ஏதோ சொல்கிறாள் என்பது தெரிந்தது. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கிறதா? உன்னுடனா? இல்லை, மிஸ்டர் கணேஷுடன். மிஸ், உன் பெயர் தெரியாது. நான் அவருடன் அவசரமாக பேச வேண்டும். கணேஷ் என்பவருடன். மறுபடி பொத்தல். சாரி சார், அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறார். நீங்கள் உங்கள் டெலிபோன் நம்பரை சொன்னீர்கள் என்றால் will ring you back. எழுதி கொள்ளுங்கள். துக்ளக் ரோடு போலீஸ் ஸ்டேஷன். போன் செய்து 3வது பெஞ்சில் சைடு பர்சுடன் படுத்திருக்கும் கைதி என்று கூப்பிடுங்கள். தேங்க்ஸ் என்று போனை எறிந்தேன். உள்ளத்தில் எறிந்தேன். யார் இந்த கணேஷ்? மகா பிடுங்கி என்று நினைத்து கொண்டிருக்கிறான். அப்பாயின்மெண்ட் வேண்டுமாம், பெயர் சொல்ல வேண்டுமாம், பெண் ஒருத்தி வைத்துக் கொண்டிருக்கிறான் சாக்லேட் கலந்து பேசுவதற்கு. கணேசா, உன்னை தனியாக கவனித்துக் கொள்கிறேன். நீ இந்த கதையில் வேண்டாம். மிஸ்டர் ஜே.கே, டெலிபோன் ஆகிவிட்டதா என்றார் என்னை கைது செய்ய வந்த பஞ்சாபி. பஞ்சாபி தானே சொன்னேன். ஆம் என்றேன். லாயர் வருகிறாரா? இல்லை மிஸ்டர், எனக்கு இந்த மாதிரி கைதாகி பழக்கமில்லை. என்னை அனாவசியத்திற்கு இழுத்து உள்ளே தள்ளி இருக்கிறீர்கள். நான் இந்த விவகாரத்தில் ஒன்றுமறியாத ஒரு வெளி ஆள். என்னை ஒரு கிழவன் வந்து பார்த்தான், நோட்டுகளை திணித்தான். உத்தரப்பிரதேசத்தில் அதெல்லாம் எங்களுக்கு முழுவதும் தெரியும். பின் ஏன் என்னை இங்கு கூட்டி வைத்திருக்கிறீர்கள்? நான் வரட்டுமா? இல்லை, இன்று இரவு நீங்கள் இங்கேதான் தங்க வேண்டியிருக்கும். நாளைக்கு பெயிலுக்கு ஏற்பாடு செய்து கொள்ளலாம். இன்றைக்கு நீங்கள் ஜெயிலில் இருந்தாக வேண்டும். மிஸ்டர் அரோரா, எல்லாம் எழுதியாகிவிட்டதா? நீங்கள் ஒரு மகத்தான தவறு செய்கிறீர்கள். நான் எச்சரிக்கிறேன். எனக்கு பெரிய பெரிய மந்திரிகள், எம்பிக்கள், கவுன்சிலர்கள், IGF ஆபீசர் எல்லோரையும் தெரியாது. ஆனால் ஒரு தனிப்பட்ட குடிமகன் என்கிற ரீதியில் நான் என் உரிமைகளுக்காக போராட இன்னும் இந்த நாட்டில் முடியும் என்று நினைக்கிறேன். கபர்தார் என்றேன். ஆசாமி நன்றாக போட்டிருக்கிறான் என்றார் ஒரு கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிள், கா பச்சா, வா உனக்கும் போடுகிறேன் என்றேன். அவன் உக்கிரமானான். சார், நான் இவனை அழைத்துச் செல்கிறேன் உள்ளே என்று கைகளை தேய்த்து கொண்டான். கிட்டே நெருங்காதே, கிழிப்பேன் என்றேன். மிஸ்டர் ஜே.கே, டோன்ட் பி இம்பெசைல். நாங்கள் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டோம். சட்டப்படி நீங்கள் குற்றம் செய்தவர். எக்சைஸ் விதிகளை மீறி ஓபியம் கடத்தினீர்கள். போலி நோட்டுகளை பரப்பி இருக்கிறீர்கள். சர்க்கார் உத்தியோகஸ்தனை தன் கடமையை செய்வதிலிருந்தும் தடுத்தீர்கள். இதையெல்லாம் நான் முன்பே கேட்டுவிட்டேன். நான் சொல்வது என்னவென்றால், நானும் இதை முன்பே கேட்டுவிட்டேன். நாளை மாஜிஸ்ட்ரேட்டிடம் சொல்லுங்கள். தயவு செய்து வருகிறீர்களா? மாட்டேன். கான்ஸ்டபிள், நான் கவனித்துக் கொள்கிறேன் சார். கிட்டே வராதே, உதைப்படுவாய் என்று முஷ்டிகளை தயாராக வைத்துக் கொண்டேன். ஏன் இப்படி சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறேன்? என் ரத்தம் ஏன் இப்படி அனாவசியமாக கொதிக்கிறது? ஏன் எனக்கு இருக்கும் சந்தர்ப்பங்களை அரிதாக்கிக் கொள்கிறேன்? பேசாமல் கேள்வி கேட்காமல் உள்ளே நடக்க வேண்டியவன் தானே. கான்ஸ்டபிள் என்னருகே வந்து நான் அவனை அடித்து, அவன் என்னை திரும்ப அடித்து, கலாட்டா ஆகி இப்படி ஒன்றும் நடக்கவில்லை. அதற்கு முன் எல்லோர் கவனத்தையும் கவரக்கூடிய நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. கப்பல் போல கார்.
இம்பாலா என்று நினைக்கிறேன். அது வந்து போலீஸ் நிலையத்தின் வாசலில் நின்றது. அது மிக மென்மையாக திறக்கப்பட்டு சாத்தப்பட்டு ஒரு ஆசாமி இறங்கினார். நேராக உள்ளே வந்து 1 minute ஆபீசர் என்று அந்த அதிகாரியை கூப்பிட்டார். அதிகாரி அவரை பார்த்ததும் உடனே நிமிர்ந்தார். கான்ஸ்டபிள், கொஞ்சம் இரு என்றார். வந்தவர் அருகில் சென்றார். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டார்கள். வந்தவர் பேச்சில் அடக்கமும் அதிகாரமும் தென்பட்டது. அவர் நல்ல உயரமாக, தொப்பை போட்டதை கூட சமாளிக்க கூடிய உயரமாக இருந்தார். கண்ணாடி பிரேம் தங்கம் காட்டியது. மோதிரங்கள் ஜியோவின் புன்னகையைப் போல மின்னின. அணிந்திருந்த கதர் இம்போர்ட்டடாக இருக்க வேண்டும். அதிகாரி பவ்யமாக சன்னிதானத்துக்கு முன் ஜூனியர் சிஷ்யன் போல கேட்டுக்கொண்டிருந்தார். அடிக்கடி தலை ஆடியது. வந்தவர் பேச்சை முடித்தார். தன் இம்பாலாவை நோக்கி நடந்தார். டிரைவர் கதவை திறந்து காத்திருக்க உள்ளே திணித்து கொண்டார். கதவுகள் மரியாதையுடன் சாத்தப்பட்டு கார் மரியாதையுடன் கிளம்பி என் காட்சியிலிருந்து மறைந்தது. அவரை வழி அனுப்பிவிட்டு வந்த அதிகாரி என்னருகே வந்தார். கேப்டன் ஜேகே என்றார். எஸ். உட்காருங்கள். கோலா சாப்பிடுகிறீர்களா? ஏய் ஷர்மா, கடையிலே போய் ஐஸ் போட்டு கோலா ஒன்று உடைத்து கொண்டு வா. எனக்கு வேண்டியது ஆஸ்பிரின். என்ன இந்த திடீர் மாற்றம்? கேப்டன், நீங்கள் இதை முன்னமே சொல்லி இருக்க வேண்டும். எதை? அவரை உங்களுக்கு தெரியும் என்பதை. எவரை? விஷமமாக கிருஷ்ண பரமாத்மா போல சிரித்தார். நீங்கள் நன்றாக நடிக்கக்கூடியவர். எனிவே, ஐ எம் வெரி சாரி. உங்களுக்கு இவ்வளவு சிரமம் ஏற்படுத்தியதற்கு சாரி சாரி சாரி. கோலா எங்கடா? நீங்கள் போகலாம். யூ மீன் நீங்கள் என்னை கைது செய்ய போவதில்லையா? கைதா? யார் சொன்னார்கள்? உங்கள் மீது குற்றம் ருசுவாகவில்லை. நீங்கள் போகலாம். யூ ஆர் ஃப்ரீ. வாட் இஸ் ஆல் திஸ் ஆஃபீஸர்? உங்களுக்கே தெரியுமே. நிச்சயமாக எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. என்னை கைது செய்ய கூப்பிடுகிறீர்கள். திடீரென்று சோடா கொடுத்து போடா என்கிறீர்கள். என்ன இது விளையாட்டா? இந்த இம்பாலா யார்? நீங்கள் இப்போது என்னை கேலி செய்கிறீர்கள். செய்யுங்கள். ஆனால் இந்த விஷயத்தை தயவு செய்து மேலே கிளறாதீர்கள். அது எங்கள் லெவலுக்கு மிகவும் மேற்பட்ட விவகாரம். உங்களை நாங்கள் அரெஸ்ட் செய்யவில்லை. எங்கள் வண்டி தருகிறோம். எங்கே போக வேண்டுமோ அங்கே கொண்டு விட்டு விடுகிறோம். மன்னிப்பு வேண்டுமானால் எழுதி கூட தருகிறோம். தயவு செய்து போகிறீர்களா? நான் புரியாமல் வெளியே வந்தேன். ஜீப் தயாராக இருக்கிறது கேப்டன் என்றார் அதிகாரி. நான் ஜீப்பில் யோசித்துக் கொண்டே உட்கார்ந்தேன். ஜேகே விமானத்தில் டப்பா கொண்டு வருகிறான். கைதாகிறான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான். திடீரென்று ஒரு புள்ளி விஜயம். போலீஸ்காரர்கள் குழைந்து பிரிவு உபசாரம் செய்கிறார்கள். என்ன இதெல்லாம் என்கிறேன். எங்கே போகணும் சார்? கைலாஷ் காலனி என்றேன். எனக்கு மிகவும் அமைதி தேவையாயிருந்தது. ஆறாம் தேவையாயிருந்தது. இளமை தேவையாயிருந்தது. ஜியோ, ஐ நீட் எ ட்ரிங்க். ஜேகே, எங்கே போயிருந்தாய்? ஜெயிலுக்கு. ஹவ் எக்ஸைட்டிங். ஜெயிலில் ஒரு தடவை. ஷட் அப். எனக்கு நிறைய விஷயங்கள் புரியவில்லை. ஜியோ, நான் குளிக்க வேண்டும். நான் குளிப்பாட்டுகிறேன். ஜியோ, டைரக்டரியில் எல்லா பரமேஸ்வரன்களையும் பார். அட்ரஸ்களை எடுத்துக்கொள். நாம் வெளியே போக போகிறோம். பரமேஸ்வரன் ஒரு வடிகட்டின பாஸ்டர். டாக்டர் பரமேஸ்வரன். அவன் சொன்னதில் கொஞ்சம் நிஜம் இருந்தது. ஐ வாண்ட் டு டேக் அ சான்ஸ். கேப்டன், நீங்கள் சொல்வது எனக்கு புரியவே இல்லை. விஸ்கி? இல்லை, இன்னும் இல்லை. ஷெலாய்? நோ, நான் குளிக்க வேண்டும். கூட வராதே. ஒரு டவல் கொடு போதும். ரொம்ப உஷ்ணமாக உணர்கிறேன். அதற்கு குளித்தால் போதாது. ஜியோ, யூ ஆர் அ நிம்போ. அப்படியெனில் உடம்பை மூடிக்கொள். ஸ்பெல்லிங் சொல்கிறேன். ஜியோ, நீ படித்த புத்தகங்கள் தப்பு. நீ நினைக்கும் எண்ணங்கள் தப்பு. உன்மேல் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறதல்லவா? உன்னை ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து. பட் பிஃபோர் தட், பரமேஸ்வரன், டாக்டர் பரமேஸ்வரன், உன்னை தேடாமல் அடுத்த வேளை சாப்பாடு கிடையாது எனக்கு. டவல் எங்கே? உஷ்ணமான வெந்நீர், எக்ஸ்போர்ட் ரக சந்தன சோப், ஷாம்பு, மறுபடி உஷ்ணமான வெந்நீர், நீராவியில் கலந்த மனம், குளிக்கும் அறையில் அத்தனை சுத்தம். உலகத்தில் எவ்வளவு சின்ன சின்ன இன்பங்கள் இருக்கின்றன. ஜியோ, நீ வருகிறாயா இல்லையா? 1 minute கேப்டன். அந்த பட்டன் நான் போட மாட்டேன். உனக்கு சாமர்த்தியம் இருந்தால் போட்டுக்கொள். அனாவசியத்துக்கு இந்த கதையில் செக்ஸை சேர்க்கிறாய். அட்ரஸ்கள் எழுதி கொண்டாயா? எழுதி கொண்டேன் கேப்டன். இப்போது மணி 8:30. விடியும் வரை தேடப் போகிறேன். அப்புறம் அந்த 100 ரூபாய் நோட்டுகள் எங்கே வைத்தேன்? அவைகளை எனக்கு எப்படி தெரியும்?
மர ஜியோத்சனா. ஜியோ என்னை தாக்கினாள். கிரீம் நிறத்தில் சாரி, நெற்றியில் கிரீம் நிறத்தில் பொட்டு, காதில் கிரீம் நிறத்தில் ஏதோ தொங்கல், கிரீம் நிறத்தில் வளையல்கள். ஹவு டு ஐ லுக் டிஸ்டர்பிங்? என்னிடமிருந்து 3 அடி தள்ளி வா. டாக்ஸியில் நான் முன் சீட்டில் தான் உட்கார போகிறேன். உன் இஷ்டம். நாளைக்கு குமார் வருகிறான். என் அதிர்ஷ்டம். சர்தார்ஜி ஜியோவை ஒருவிதமாக பார்த்தான். தன் மீசையை ஒரு தடவை தள்ளி கொண்டு கொடியை மடக்கினான். எங்கே என்றான். உள்ளே லைட்டை போட சொல்லி முதல் விலாசத்தை சொன்னாள். போ என்றேன். கிரீன் பார்க்கின் அமைதியில் இருந்தது அந்த வீடு. தேடி பிடிப்பதற்கு நிறைய நேரமாகிறது. அந்த வீட்டின் கதவை தட்டியதும் ஒரு நேபாளி கதவை திறந்தான். டாக்டர் பரமேஸ்வரன் இங்கே தானே இருக்கிறார்? அவர் ஆஸ்பத்திரி போயிருக்கிறார். எந்த ஆஸ்பத்திரி? ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட். எதற்கு? அவருக்கு டியூட்டி. அவருக்கு எத்தனை வயது இருக்கும்? அவன் என்னை சந்தேகத்துடன் பார்த்தான். ஏன் என்றான். சும்மா சொல்லு. எனக்கு தெரிந்த ஒரு டாக்டர் பரமேஸ்வரனை தேடுகிறோம். இந்த அட்ரஸ் கிடைத்தது. அவர்தானா என்று பார்க்க வேண்டும். அவன் தயங்கினான். எதிரே ஓர் இளைஞனின் படம் மாட்டியிருந்தது. அது யார் என்றேன். அதுதான் டாக்டர் சாப். ஜியோ நட என்றேன். உங்கள் பெயர் என்றான் நேபாள். ஜே.கே. என்னை அவருக்கு தெரியாது. வா. அவன் தலையை ஆட்டிவிட்டு நேபாளியில் முனகிக் கொண்டே கதவை சாத்தினான். கேப்டன், இது ஒரு விரயமான தேடல் என்றாள் ஜியோ. நெவர் மைண்ட். எங்கே போக வேண்டும் என்றான் சர்தார்ஜி. அடுத்த அட்ரஸ் என்றேன். அடுத்த அட்ரஸில் கிடைத்த டாக்டர் பரமேஸ்வரன் ஒரு நிழலான டாக்டர். ஜியோவை சந்தேகத்துடன் பார்த்து, உள்ளே வா, கவலைப்படாதே, நான் கவனித்துக் கொள்கிறேன், எல்லாம் சரிப்படுத்தி விடலாம் என்றார். சடுதியில் கலன்று கொண்டு, அவன் என்ன சொன்னான் என்றாள் ஜியோ. தப்பு காரியம் செய்துவிட்டு கலைக்க வந்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டான். ஜியோ சிரித்தாள். ஐ விஷ் என்று அவளை ஆரம்பத்தில் வெட்டினேன். 3வது டாக்டர் பரமேஸ்வரனின் விலாசத்தில் கதவை தட்டியதும் தானாகவே திறந்து கொண்டது. தயக்கத்துடன் உள்ளே நுழைந்தோம். இடது பக்கத்து அறையில் வெளிச்சம் தெரிந்தது. டாக்டர் பரமேஸ்வரன் என்று கூப்பிட்டு கொண்டே அந்த அறையை நெருங்கினோம். அந்த அறைக்குள் எட்டி பார்த்தோம். ஜியோ அலறின அலறலில் நான் சுத்தமாக ஒரு போயிங் 747 டேக் ஆஃப் செய்தேன்.